श्रीमत्वतूलवरदार्य गुरोस्तनूजम् श्रीवाससूरिपदपङ्कजराजहंसम् श्रीमन्नदार्तिहरदेशिकपौत्ररत्रं रामानुजं गुरुवरं சரணம் பிரபத்யே. அப்பன் திருவடிகளே சரணம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வ்யோமோகதஸ்ததிராணி தினாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தைகசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. மாதாபிதா யுவதனயஸ்தனயா விபூதிம் சர்வம் யதேவ நியமேன மதத்வயானாம். ஆத்யஸ்ய நகுலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரியுளம் பிரமாபிமூர்த்தா பூதம் சரஸ்ய மகதாவிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணும் பிரகால யதேந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். குருமுகமனதீப்ய பிராக வேதானசேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கமாதானுகாமக ஸ்வசர்மமர்வந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் துஜகுலதலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமே. மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமலம் சூடினோம். முன்னாள் கிளியறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையினிற் சேரும் வழி எறுத்தோன் நஞ்சமே வந்து. பாண்டியன் கொண்டாட பட்டர்பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான். வாதங்கள் யாம் உடைய 10 பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணா. உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு. வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் அழியும் பல்லாண்டு. படைபோல் புக்கு முழங்கும் பாஞ்ச சஞ்சமும் பல்லாண்டே. பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விட்டு சித்தன் விரும்பிய சொல். நல்லாண்டென்று நவென்றுரைப்பனமோ நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் வல்லாண்டே. பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர். தாமண்ணி வந்த ராமானுசன் சரணாரவிந்தம் நாமண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். எல்லோருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள். போன வாரம் பார்க்கும்போது அருமையான காட்சிகள் பலவற்றை பார்த்தோம். ராமானுஜர் மறுபடியும் ஸ்ரீரங்கம் திரும்பி கிருமி கண்ட சோழன் இறந்து விட்டான் என்ற செய்தியை அடியவர்களெல்லாம் தெரிவிக்க அங்கே கர்நாடகா மாநிலத்தில் உள்ள அங்கே இருந்து புறப்பட்டு போகும்போது அங்குள்ள அடியவர்களெல்லாம் வேட்டி கொண்டதற்கிணங்க ஒரு விக்கிரகத்தை தயாரித்து அவருக்கு கொடுத்தார்கள் என்ற நிலையை கூறி அதைத் தொடர்ந்து அந்த விக்கிரகத்தை தாம் ஆரத்தழுவி தாம் உகந்த திருமேனி என்ற அந்த பெருமாளுக்கு திருநாமம் சூட்டி, அதாவது அவரால் விருப்பப்பட்ட திருமேனி, அது சொல்லும்போது ஒரு நிகழ்வை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். போன வாரம் ஏன் அந்த சொற்பொழிவை தொடர முடியவில்லை என்றால், போன வாரத்துக்கு ஒரு 2 நாட்கள் முன்னால் தான் நவதிருப்பதிக்கும் கன்னியாகுமரிக்கும் போயிட்டு வந்தேன். நவதிருப்பதியிலே ஆழ்வார் திருநகரி சென்ற பொழுது அருமையான காட்சியை ஏற்கனவே சொன்னது தான். மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரிடம் பிரார்த்தனை பண்ணுறார், எனக்கு உங்களுடைய திருமேனி வேண்டும் என்று.
நீங்கள் நாளைய தினம் தாமிரபரணி ஆற்றிலே நீராடும்போது அந்த நீரை கொதிக்க வைத்தால் அது அடங்கும்போது அந்த நீரிலிருந்து என்னுடைய உருவம் கிடைக்கும் என்று சொன்னார். தாமிரபரணியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு பெருமாளுக்கு பூஜைக்காக ஒரு குடத்தில் நீரை எடுத்து கொண்டு வந்து அந்த நீரிலிருந்து கொதிக்க வைக்கும்போது அதுலேருந்து ஒரு விக்கிரகம் கிடைக்கிறது. அந்த விக்கிரகத்தை பார்த்த உடனே இவருக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. என்ன இந்த விக்கிரகம் உங்களை மாதிரி இல்லையே என்று கேட்ட உடனே இவர்தான் இன்னொரு 3000 வருடங்களுக்கு பின்னால் வைஷ்ணவத்தை உஜீவிக்க வருகிறார் அப்படி என்று சொல்லி அவர் ஆதிசேஷனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அவரால் இந்த வைஷ்ணவ சமுதாயமும் இந்த லோகத்துக்கு ஒரு ஜெகத் பிரபுவாக அவர் இருப்பார் என்று சொன்ன உடனே இதை பத்திரப்படுத்தி வைங்கள் என்று சொன்ன உடனே அங்கே அதை ஸ்தாபித்து அந்த ஆழ்வார் திருநகரில் இப்போவும் அது இருக்கிறது. அந்த சன்னதிக்கு பின்னால் ராமானுஜருக்கு ஒரு கோவில் கட்டி பின்னால் ராமானுஜர் கோவில் என்று வைத்து அங்கே அந்த விக்கிரகம் இன்றும் போற்றி பாதுகாக்கப்படுகிறது. அதனுடைய பெருமைகளெல்லாம் அந்த அர்ச்சகர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் அங்கே போய் சுற்றிவிட்டு வந்த ஒரு களைப்பிலே போன வாரம் சொற்பொழிவை நான் சொல்ல முடியவில்லை. அந்த அனுபவத்தை இப்பொழுது சொல்லி, அப்படி என்றால் இதில் குரு பரம்பரையில் உள்ள ஒரு விசேஷம் என்னென்னா, ஒவ்வொருத்தரும் பிறக்கும்போது முன்னாலேயே அவர்களுக்கு கடமை நிர்ணயிக்கப்படுகிறது. ஆளவந்தார் பிறக்கப் போகிறார் என்று முன்னாலேயே சொல்லிவிட்டார்கள். எனக்கு ஒரு பேரன் பிறக்கப் போகிறார் என்று சொட்டை வாம்பிகள் வம்சத்தில் ஒருத்தர் பிறக்கப் போகிறார், அவர் பேர் ஆளவந்தார் என்று அந்த இது முன்னாலேயே சொல்லப்பட்டது. ராமானுஜர் பிறக்கப் போகிறது 3000 வருடங்களுக்கு முன்னாலே அவருடைய திருமேனியவே விக்கிரகமாக செய்து கொடுத்தார்கள். அது எப்படி கொடுத்தா அந்த இன்றைக்கி அந்த திருமேனியை போய் பார்க்கும்போது ஆழ்வார் திருநகரில் சொல்லுவார்கள், இது மனிதனுடைய கைப்படாத திருமேனி. அந்த விக்கிரகத்துக்கு அந்த பொற்கொள்ளர்களோ அல்லது யாருடைய கைப்பட்டு செதுக்கப்படாத விக்கிரகம். எவ்வளோ ஆச்சரியமானது. நம்முடைய மதத்தில் எத்தனை பெருமானார் இந்த நாட்டை விட்டு போய் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆகிவிட்டது. இன்றைக்கும் ஆழ்வார் திருநகரியில் அவருடைய திருமேனி, அவரால் செய்யப்பட்ட திருமேனி இன்றைக்கும் இருக்கிறது. அதெல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அதை பற்றி போன வாரம் சொல்ல வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் எனக்கு இருந்த களைப்பில் போன வாரம் சொல்ல முடியவில்லை. அப்படிப்பட்ட ராமானுஜருடைய வைபவங்களை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ராமானுஜர் ஸ்ரீரங்கம் போகிறார். போன உடனே அங்கே கூரத்தாழ்வானை சந்திக்கிறார். கூரத்தாழ்வானை சந்தித்து, ஆகா, நம்முடைய வைஷ்ணவ தரிசனத்துக்காக, வைஷ்ணவத்தை பற்றிய தரிசனம் எல்லாருக்கும் கிடைக்கணும் என்று வைஷ்ணவ தரிசனத்திற்காக உம்முடைய தரிசனத்தை இழந்து விட்டீரே என்று சொல்லி கதறி அழுகிறார். அப்பொழுது சொல்கிறார், நான் ஏற்கனவே சொன்னதுதான், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். வாருங்கள், நாம் காஞ்சி வரதனிடம் போய்ச்சிக்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வரம் தரும் ராஜன் வரதராஜன். அந்த வரதராஜனிடம் ஒரு ஸ்லோகம் சொல்லி, தேவராஜ அஷ்டகம் என்ற ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் முறையிட்டால் வரதராஜன் கண் தராமல் இருக்க மாட்டார். அது அழகாக பார்த்தோம் போன வாரங்களில். அதை சொல்கிறார். பெருமாள் கேட்கிறார். கேட்டு ரொம்ப மகிழ்ந்த உடனே, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். எனக்கு என்ன வேணும்? நீ தான் எல்லாம் கொடுத்துருக்கியே. எனக்கு ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் ஏற்பட்டதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே வேண்டியதில்லை அப்படிங்கிறார். அப்போ சொல்கிறார் பெருமாள், இல்லை, நீ விட்டு இது நீங்கள் எல்லாருமே மனதில் எழுதி வைத்து கொள்ளலாம். காஞ்சிபுரத்துக்கு போய் வரதராஜனை பார்த்து விட்டு குறையோடு யாரும் திரும்ப முடியாது. ஏதாவது மனசில் ஒரு குறையோட இல்லை கஷ்டத்தோட ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒவ்வொரு ஏற்றம் இருக்குது. அதனால் வரம் தரும் ராஜன் வரதராஜன். வரதராஜன் கூட இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். 1க்கு 3 முறை பரிசார்த்தமாகவே நடந்தது. பல முறை
அப்போ இவர் கேட்குறார், உனக்கு நான் தருகிறேன், என்ன வேணும்னு கேட்டார். ஏன்னா அப்படி ஒரு இந்த சக்தி இல்லாமல் நீங்கள் நம்ம இப்போ சமீபத்தில் பார்த்துருப்போம். அத்திவரதர் வந்தார், 40 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்போது லட்சக்கணக்கான ஜனங்கள், அங்கே போனவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கல, பலவிதமான கஷ்டங்கள் இருந்தது. அந்த காஞ்சிபுரத்தில் அந்த அரசாங்கமே எதிர்பார்க்கல இவ்வளோ கூட்டம் வரும்னு. ஏன்னா அது சிறிய நகரம், அதில் 10,000, 20,000, 30,000 பேர் தான் வருவாங்க. அது தொடர்ந்து 15 நாட்கள் லட்சக்கணக்கான ஜனங்கள். அதில் எனக்கு ஒரு அனுபவத்தை கூட சொல்லலாம். அந்த காஞ்சிபுரம் போயிட்டு அத்திவரதரை பார்த்துட்டு திரும்பி வரோம், எந்த திவ்ய தேசத்துலேயும் கூட்டமே கிடையாது. ஸ்ரீரங்கத்தில் இதுவரை என்னுடைய வாழ்நாளில் நேராக போய் பெருமாள் சேவிச்ச அனுபவமே கிடையாது. காஞ்சி வரதரா நாங்கள் ஒரு 10 பேர் போயிட்டு பெருமாள் அத்திவரதரை சேவிச்சு திரும்ப ஸ்ரீரங்கம் போகும்போது வழியில் ஸ்ரீரங்கம் போனோம். நாங்கள் 8 பேரும் காரில் போய் முன்னால் கோயில் முன்னால் இறங்கணும். கோயில் முன்னால் ஆடலை. அப்போ கேட்டோம் அங்கே உள்ளவர்கிட்ட, 15 நாள் ஆச்சு அத்திவரதர் வந்தாலும் வந்தால் எந்த கோயிலையும் கூட்டமே இல்லைனார். அப்போ ஒரு 2-3 திவ்ய தேசங்களுக்கு போனோம், எங்கேயுமே கூட்டம் கிடையாது. நேராக ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு போய் உள்ளே போய் போனால் அவர் கற்பூர ஆதனை காட்டிட்டு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஸ்ரீரங்கம் பெருமாள் முன்னாலேருந்து சேவித்தோம். பிரசாதமெல்லாம் பெருமாள் அங்கே கொடுக்கவே மாட்டாங்க. கை நிறைய பிரசாதங்களை கொடுத்து அங்கேருந்து வெளியே வரவே மனசு இல்லை. எப்படி ஏன் அதை சொல்கிறேன்டா, அப்படி ஒரு வரதற்கு ஒரு சக்தி. நாஸ்திகர்களெல்லாம் போனார்கள், அரசாங்கமே எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலை. அப்படிப்பட்ட வரதன் போய் தேவராஜ சொன்னோட உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு ஒன்றுமே வேண்டான்ட்டு. அப்போ பெருமாள் சொன்னார், இது எல்லாருக்குமே உள்ளது. நம்ம நினைக்கிறோம் பெருமாள் பேச மாட்டார்னு, கண்டிப்பாக பேசுகிறார். பெருமாள் பேசுவார்னு நினச்சி மட்டும் பேசுகிறார். அதை கல்லுன்னு நினச்சா, அதான் கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால் கல் தெரியாது. இந்த பாட்டே இந்த இதுலேருந்து வந்தது தான், இந்த காட்சியிலேருந்து வந்தது தான். ஏன்னா கிருமி கட்ட சோழனை வச்சு தான் அந்த பாட்டை முதல் படம், அந்த தசாவதார படத்தில் முதல்ல கமலஹாசன் எடுத்துருக்கிறது. அந்த கிருமி கட்ட சோழன் வைஷ்ணவர்களை கொன்று கோவிந்தராஜருடைய சிலையை கடலுக்குள்ளே எடுத்த கதையை தான் சொல்லியிருப்பார். போன வாரம்லாம் பார்த்தோம். இப்போ பெருமாள் சொல்கிறார், என்னிடம் நீ குறையோடு போகக்கூடாது, நீ போ அப்படிங்கிற, நான் உனக்கு உன்னுடைய கண் பார்வையை தருகிறேன்கிறார். இவர் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு கண் பார்வை வேண்டாம். அதை சொல்லும்போது தான் போன வாரம் மகாபாரதத்தில் உள்ள திருதராஷ்டிரனுடைய கதையை சொன்னேன். கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்னு இந்த காட்சியை சொன்னேன். அப்படி ஒரு திருதராஷ்டிரன் மோசமான நிலையில், திருதராஷ்டிரனை மகாபாரதத்தில் சொல்லும்போது வியாசர் சொல்லுவார், அவர் ஒரு சூரிய வெயிலுக்கு இருந்த பட்ட தண்ணீர் மாதிரி. ஒரு குளத்தில் சூரியன் படிக்கும்போது என்ன பண்ணணும்னா மேலாப்பில் வெயில் இதாக இருக்கும், உள்ளுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். திருதராஷ்டிரன் நின்று கட்டாம மனநிலையில் இருந்தான். இந்த திருதராஷ்டிரனை பார்க்கும்போது சொல்லும்போது, இந்த கண்ணுக்கு நம்முடைய தமிழ் நூல்கள் ரொம்ப முக்கியம் சொல்லுவான். என்னன்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிர்க்குனர், என்னும் எழுத்தும் கண்ணென தகும்னர். அப்போ இந்த உடம்பு நடமாட்டம் ஃப்ரீயாக இருக்கணும்னா, அதாவது சகஜமாக இருக்கணும்னா இது கண் ஒரு முக்கியமான பொருள். அதனால் எதை சொல்லும்போது அவனை என் கண்ணு மாதிரி வச்சு பார்த்துக்கிட்டே போவோம். இப்போ இந்த கண்ணுக்கு அவ்வளோ முக்கியத்துவம். இதை ஒரு காட்சியை நான் சொன்னால் எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒரு பக்கத்தில் ஒரு கண் ஆஸ்பத்திரி திறந்தார்கள். அப்போ வெளிநாட்டுக்காரர்கள் ஒருத்தர் ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு சிறப்பு விருந்தாளியாக ஒரு ஃபாரின்லேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்தார். அவர் திறந்து வைத்து பேசும்போது சொன்னார், எல்லாருக்குமே கேட்டிருந்த எல்லாருக்குமே கண் டாக்டர்களுக்கு ஆச்சரியமாக போச்சு. அவர் சொன்னார், கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்கள்கிட்ட ஒரு புஸ்தகமே இருக்குன்னார். எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க, நம்மகிட்ட என்ன அப்படி கண்ணை பற்றி என்ன புஸ்தகத்தில் இருக்குது அப்படின்னு. உங்களுடைய வேதங்களிலையும் உங்களுடைய இதுகளையும் கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய இது இருக்குதுன்னு சொல்லி நான் என்னென்ப ஏன எழுத்தன்பன்னு சொன்னதையும் என்னும் எழுத்தும் கண்ணென தகும்னு கண்ணை பற்றியே உங்களுடைய நிறைய எல்லா வகையான உறுப்புகளையும் பகவான் கொடுத்ததை, இதெல்லாம் இரவலாக கொடுத்த உறுப்பு எல்லாத்தையும் பாதுகாக்கணுங்கிறதுக்கு உங்கள் நூல்கள் இருக்குது. மகாபாரதத்தில் திருதராஷ்டிரன் ஒரு கேரக்டரு, அவன் கண் தெரியாமல் இருந்ததுனால தான் தன்னுடைய குழந்தைகளை சரியாக கண்காணிக்க முடியவில்லை. அதனால் அந்த குழந்தைகள் கண் தெரியாதவனாக இருந்ததுனால அந்த குழந்தைகள் சொல்வதை அப்படியே நம்பினார்கள். நம்பி
நல்ல பிள்ளைகளாக 100 பிள்ளைகள் தன்னுடைய சகோதரனுடைய மகனை பகைத்து கொண்டு அந்த குடும்பமே அழிந்தது. அதனால் கண்ணுக்கு முக்கியத்துவம்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால். அப்போ கண் தானத்தை பற்றி அழகாக சொன்னார். கண் தானம் கொடுக்கறது பகவானுக்கே கண் தானம் கொடுத்தவர்கள் நீங்கள்னு சொல்லி கண்ணப்ப நாயனாருடைய கதையை சொன்ன உடனே அங்கே இருந்த எல்லாருக்கும் ஆச்சரியமாக போச்சு. ஒரு வெளிநாட்டுக்காரர் நம்முடைய நூல்களை எப்படி ஆராய்ந்து அதை சொல்லியிருக்காருன்னு சொல்லி எல்லாரும் பாராட்டினார்கள். இது உண்மையிலேயே நடந்த சம்பவம். மாதிரி கண்ணுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் நம்முடைய சம்பிரதாயத்திலையும் இருக்குது, நூல்கள்லையும் இருக்குது. இதை சொல்லி பெருமாள் சொல்கிறார், கண் உனக்கு நான் தருகிறேன் என்று. கூரத்தாழ்வான் எனக்கு வேண்டாங்கிறார். உன்னை பார்த்ததுன்னா எனக்கு கண் வேண்டாம், எனக்கு உன்னுடைய காட்சியே போரும் அப்படிங்கிறார். இது நான் ஏற்கனவே போன வாரம் சொல்லும்போது விளையாட்டாக சொன்னேன். பெருமாளுக்கு அவருக்கும் ரொம்ப நேரம் பஞ்சாயத்து ஓடுனது. கடைசியில் இவர் வேணும், இவர் கொடுப்பேங்கிறார், இவர் வேண்டாங்கிறார். அப்போ சொன்னார், எனக்குன்னு ஒரு பெருமை இருக்குது. என்னிடம் ஒரு பெரிய பணக்காரன்ட்ட போயிட்டு வெறுங்கையோடு திரும்பி, அந்த காலத்தில் சொல்லுவார்கள், எம்ஜிஆர்கிட்ட ஏதாவது ஒரு உதவி கேட்டு போனால் அவன் வெறுங்கையோடு திரும்ப முடியாது. வயிறு நிறைய சாப்பாடு போட்டு காசு கொடுத்து அனுப்ப போகிறான். அவருடைய தர்மம். யாராவது ஒருத்தன் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு 1000 ரூபா 10,000 ரூபா உதவி வேணும்னு கேட்டால் இந்த கல்யாண செலவுக்கு பூரா கொடுத்து சாப்பாடு போட்டு அனுப்புவாராம். அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் வாழ்ந்த பூமி. நீங்கள் கர்ணனெல்லாம் பார்க்கவே வேண்டாம், நம்ம நடைமுறையிலேயே பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட அவரே சாதாரண பகவானால் படைக்கப்பட்ட மனுஷனுக்கே அப்படி ஒரு சுபாவம் இருக்கும்போது பகவானுக்கு எப்படி இருக்கும்? அதனால் என்னிடம் வந்து விட்டு நீ வெறுங்கையோடு போகக்கூடாதுன்னார். அப்போ ஒரு எக்ரிமெண்ட் போட்டுக்குவோனார். ஆழ்வார் கேட்டார், கூரத்தாழ்வார், எனக்கு உண்மையும் ராமானுஜரையும் பார்க்கும்போது கண் தெரிந்தால் போதும்னார். சரி தந்தேன்ட்டு போயிட்டார். இப்போ இந்த காட்சியை நினச்சி பாருங்க. திரும்பி போகிறார். ராமானுஜர் கூரத்தாழ்வான் கண்ணோடு வந்து பார்ப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கார். வீட்டுக்குள்ளே தட்டி தடவி தடமாறிட்டு உள்ளே நுழைகிறார். நுழைஞ்சோட கூரத்தாழ்வானை பார்த்து கேட்குறார், என்னப்பா பெருமாளை பார்த்தியா, தேவராஜாஷ்டத்தை சொன்னியா அப்படின்னார். ஓ சொன்னேன். அப்படியானா தேவராஜனை பார்த்து விட்டு வந்தா இப்படி இந்த மாதிரி காட்சி இருக்காதே, அவன் உனக்கு கொடுத்துருப்பானேனார். ஆமாம் கொடுத்தேன்னார். என்ன கொடுத்தேன்னார். இதெல்லாம் நடந்த விஷயத்தை சொன்ன உடனே, உனக்கு அவர் வரம் கொடுத்துருப்பாரே அப்படின்னா. கொடுத்தார், மோட்சம் தரேன்னு சொன்னார் அப்படின்னார். அவரே வழியை மோட்சமும் தரேன்னாருனார். சரி நீ வாங்கிட்டியானார். நான் 400 ஆணுக்கும் மோட்சம் தரணும்னு சொன்னேன் அப்படின்னார். 400 ஆணுங்கிறது தான் இவர் கண் போகிறதுக்கு காரணமாக இருந்தவன். அவனுக்கும் மோட்சம் கொடுன்னு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னார். அப்படியே தழுவி கூரத்தாழ்வான தழுவி, உம்மை மாதிரி ஒரு பரந்த மனசு யாருக்கு வரும்னு சொல்லி வாழ்க்கிற வாரத்தோட போன வாரம் நிறைவு செய்தோம். போன வாரம் நேரம் கருதி ராமாயணத்திலையும் மகாபாரதத்திலையும் சில காட்சிகளை கண்டு ரசித்தோம். இந்த வாரம் உடையவர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து 74 சிம்மாதிபதிகளை நியமிக்கிறார். 74 வகையான அவருடைய எல்லா இடங்களிலும் இந்த வைஷ்ணவத்தை பரப்புவதற்காக 74 சிம்மாதிபதிகள் சிம்மம் மாதிரி கர்ஜிக்கக்கூடிய அடியவர்கள் அவர்களை நியமித்து இந்த வைஷ்ணவ தரிசனத்தினுடைய விஷயத்தை தொடரணும்னு நினைக்கிறார். ஒரு நாள் நாச்சியார் திருமொழியை உபன்யாசம் பண்ணுறார். பல விஷயங்கள் நம்முடைய குரு பரம்பரையிலேருந்து நமக்கு எப்படி தெரிகிறது என்று கேட்டால், குரு பரம்பரைக்கும் ராமாயண மகாபாரத காலக்ஷேபத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. ராமாயண மகாபாரத காலக்ஷேபங்கள் நம்முடைய பெரியவர்கள் சொல்லி அனுபவித்தது. குரு பரம்பரை அப்படி கிடையாது. உண்மையான நிகழ்வுகளை அப்படியே சொல்கிறது. குரு பரம்பரையில் என்ன நடந்ததோ அதை அப்படியே வெளிச்சம் போட்டு வெளியே சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் பல நிகழ்வுகள் நம்முடைய ஆச்சாரியார்கள், நம்முடைய ராமானுஜருடைய சிஷ்யர்கள் அவருடைய மனோபாவத்தை வெளிப்படுத்தக்கூடியதாகிய செயல்களும் செய்திகளும் இருக்கும். நீங்கள் இது கதை கிடையாது. அதனால் யாரும் கூட்டி குறைச்சி எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்குங்கிறதுக்காக ஒருத்தரை பற்றி கூடவோ
குறைவோ சொல்கிறதுக்கு முடியாது. என்ன நடந்ததோ இதில் கவிஞர்களுடைய கற்பனைக்கோ அல்லது வளமாக சொல்வதற்கோ இடம் கிடையாது. இது எதுக்காக நம்ம குரு பரம்பரை சொல்வதும் கேட்பதும் எதுக்காகனா, நம்முடைய ஆச்சாரிய புருஷர்கள், நம்முடைய முன்னோர்கள், ஆழ்வார்கள் தொடங்கி நம்முடைய குரு பரம்பரையில் உள்ளவர்கள் எப்படி நடந்திருக்கிறார்கள், அவருடைய மனசு எப்படி இருந்திருக்கிறது, அவர்கள் ஆச்சாரியன் மேலே வைத்திருந்த ஒரு பக்தி, ஆச்சாரிய பக்தி எப்படி இருந்திருக்கிறது, அதில் நாம் எந்த அளவுக்கு நம்மால் அவர்களுடைய வழியை பின்பற்ற முடியும். அவர்களுக்கு உயர்ந்த உள்ளமோ உயர்ந்த குணமோ நமக்கு வராது. ஆனால் அவர்களுடைய நல்ல குணாதிசயங்களில், நல்ல விஷயங்களில் நம்மளால் முடிந்தவர்களுக்கு அவரை அடியொற்றி போனால் நிச்சயமாக பகவானுடைய திருவருளும் பகவானுடைய கருணையும் நமக்கு கிடைக்குங்கிறதுக்காக தான் இந்த குரு பரம்பரை. குரு பரம்பரை வைபவத்தை நாம் அனுபவிக்கும் போது நமக்கு ஒரு சிறு எண்ணம் என்ன வேண்டுமென்றால், நாம் எப்படிப்பட்டவர்களுடைய வம்சத்தில், எப்படிப்பட்டவர்களுடைய வழியில் நாம் வந்திருக்கிறோம், நம்முடைய முன்னோர்கள் அல்லது நம்முடைய ஆச்சாரிய புருஷர்கள் எப்படிப்பட்ட, அதில் குலமோ இதோ கிடையாது, திருக்குலத்தார்னு வச்சார் ராமானுஜர். அவர்கள் எப்படி நடந்திருக்கிறார்கள், எந்தெந்த சந்தர்ப்பங்களில் அவர்களுடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்திருக்கிறது. அதான் போன தடவை சொல்லும்போது சொன்னேன், திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு தாய் மாமா. அவர் திருமலையிலேருந்து இறங்கி வந்து ராமானுஜரை வரவேற்கிறார். அப்போ ராமானுஜர் கேட்குறார், சுவாமி நீங்கள் என்னை தேடி இவ்வளோ தூரம் வரணுமா? நான் வரமாட்டேனா? இல்லாட்டி என்ன திருமலைக்கு அழைத்து செல்வதற்கு யாராவது ஒரு சிறியவர்களை அனுப்பக்கூடாதான்னு கேட்டார். யாராவது சின்னவங்க வயசில் சின்னவங்க, நீங்கள் இத்தனை வயசு, நீங்கள் திருமலையில் கைங்கரியம் பண்ணுறதே பெருசு, ஒரு சாதாரண ஒரு சிறியவர்களை அனுப்பிக்கூடாதான்னு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னார், நான் எல்லா பக்கமும் தேடி பார்த்தேன், என்னை விட சிறியவன் கிடைக்கலைன்னு. அவருக்கு வயசு 70-80 வயசு. திருமலையிலேருந்து கீழே இறங்கி ராமானுஜரை வரவேற்க வரார். ராமானுஜருடைய தாய் மாமா. இவ்வளோ வயசான காலத்தில் நீங்கள் அங்கேருந்து என்னை வரவேற்க நீங்கள் வரணுமா அப்படின்னு கேட்டப்ப, நீங்கள் ஒரு சின்ன வாழை யாரையா அனுப்பியிருக்கக்கூடாதான, என்னை விட சிறியவன் யாரும் எனக்கு எல்லா இடத்துலையும் திரும்பி பார்த்தேன், என்னை விட சிறியவன் கிடைக்கல என்ன. இப்போ ராமானுஜர் அப்படியே ஆடி போயிட்டார். ஏன்னா அடக்கத்தினுடைய வடிவு வார்த்தையிலையும் உள்ளத்துலேயும் இருந்து வரணும். அப்போ ஒரு 80 வயசு ஆகி அந்த காலத்தில் மேலே திருமலையில் போய் கைங்கரியம் பண்ணுறது, யானை புலி கிளி சிங்கத்துக்கு நடுவில் பெருமாள் கைங்கரியம் பண்ணுற விஷயமே பெருசு. ராமானுஜர் வந்திருக்காருன்னு ஒன்று கீழே இறங்கி அவரை கூப்பிட்டு போனார்னா, இப்போ கேட்டார், நீங்கள் இவ்வளோ பெரியவர்கள், நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என்னை வந்து வரவேற்கணுமா அப்படின்னு கேட்டப்ப, என்னை விட சிறியவன் நான் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல, அதனால தான் நானே வந்தேன். இப்போ அந்த பணிவுக்கு சொல்கிறேன், வைஷ்ணவன்னா பணிவு இருக்கணும், தன்னை விட கீழே உள்ளவனை உயர்த்தணும். அதுக்கு தான் இது. அதை ராமானுஜர் ஸ்தாபித்தார். அப்போ நாச்சியார் திருமொழியில் நான் ஒவ்வொரு நிகழ்வும் சொல்லும்போது சொல்கிறேன், ஒவ்வொரு நிகழ்வில் ஒவ்வொரு வார்த்தை வரும். இதை சொல்லி கொண்டு இருக்கும்போது நாச்சியார் திருமொழியில் சொல்லுவோம், ஆச்சியார் ஒரு பாசுரத்தில் பாடுறா, ஒவ்வொரு பெருமாளையும் அனுபவிக்கிறான். கிருஷ்ணனா ஒவ்வொரு விதத்தில். அந்த அழகர் கோயிலை பற்றி வர்ணிக்கும் போது அழகர் கோயிலுக்கு ரொம்ப சிறப்பு உண்டு. கிளரிளம் இளமை கெடுவதான் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரிடம் ஒளிர் சூழ் மாலிரிஞ்சோலை தளர்வீரர் ஆகில் சார்வது சதிரே. இந்த வார்த்தையெல்லாம் என்ன வார்த்தை? கிளரொளி இளமை கெடுவதான் முன்னம். நம்ம இந்த இளமை என்ன பண்ணுவோன்னா, நம்மளை கிளப்பி விடுமா, என்னென்னலாம் செய்யக்கூடாதெல்லாம் செய்ய சொல்லுவான். கிளர் ஒளி இளமை, அது ஒரு தேஜஸோடு நம்மளை கிளப்பி விடுமா. கெடுவதான் முன்னம். அப்போ நம்ம எதில் ஒவ்வொன்றும் இதெல்லாம் நிரந்தரமானது இல்லை, எல்லாம் கெட்டு போகிறது தான். கிளரொளி இளமை. அந்த காலத்துலலாம் அருள் கோயிலுங்கிறது, கோயிலுக்கு போகிறதே பெரிய விஷயம். அந்த காலத்தில் திவ்ய தேசங்களுக்கு போகிறதுங்கிறதே பெரிய விஷயம். போய் இப்போ இதில் 2 வகையான ஆழ்வார்களை பார்ப்போம். ஒரு ஆழ்வார் வந்து பல 11 ஆழ்வார்களும் திவ்ய தேசங்களுக்கு போய் பார்த்தார். நம்ம ஆழ்வாரை தான் நம்ம இதில் முதல் ஆழ்வாராக எடுத்துக்கொள்வோம். நமக்கு ஆழ்வாரோட குரு பரம்பரையில் முதல்ல தொடங்குறது பெருமாள். அவர் தான் முதல் நமக்கு ஆச்சாரியன். பெருமாள் தான் நமக்கு ஆச்சாரியன். ஏன்னா இப்போ தானே ஆச்சாரிய பரம்பரை வந்திருக்கு. அதுக்கு முன்னால்
ஆழ்வார்களுக்கு யார் ஆச்சாரியன்னா பெரியவர் தான் ஆச்சாரியன், பெருமாள் தான் ஆச்சாரியர். பெருமாள் விட உபதேசம் பண்ணி நீ பூமியில் இறங்கி எல்லாருக்கும் சொல்லிட்டு வான்னு ஆச்சாரியனாக இருந்து இந்த வேதங்களையும் இதையும் உபதேசம் பண்ணி பிறக்கும் போதே ஞானத்தோடு பிறந்தான். பெருமாள் நமக்கு முதல் ஆச்சாரியன். ரெண்டாவது ஆச்சாரியன் பிராட்டி, தாயார். பெருமாளை பார்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் தாயாருக்கு போய் நம்ம விஞ்ஞாபனம் பண்ணி பெருமாள் பார்க்க வந்தோம், நீங்கள் எனக்கு பெருமாள்கிட்ட எனக்கு சிபாரிசு பண்ணி என்னுடைய காரியங்களை பெருமாள்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி, எப்படி ஒரு தாயிட்ட சொல்லி தகப்பன்ட்ட. ஆனால் அப்பா ஆஃபீஸ் போயிடுவார், அப்பாட்ட நேராக பேச முடியாது, குழந்தை தூங்கினதுக்கப்புறம் வருவார். அப்போ யார்கிட்ட அந்த குழந்தை முறையிடும்னா அம்மாட்ட சொல்லும், எனக்கு இது வேணும் அது வேணும். அம்மா வந்து அவருடைய மூடு பார்த்து சொல்லி நமக்கு வாங்கி தருவார். அப்போ தாயார். அடுத்தபடியாக விஸ்வக்ஷேனர், பெருமாளுக்கு சதா சர்வகாலம் கைங்கரியம் பண்ணக்கூடிய விஸ்வக்ஷேனர். அந்த விஸ்வக்ஷேனரே பின்னால் நம்மாழ்வாராக அவதாரம் பண்ணுறார். அதனால தான் நம்மாழ்வாருக்கு போன தடவை சொல்லும்போது சொன்னேன், நம்மாழ்வாருக்கு நம்முடைய இதில் ஆழ்வார்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் நம்மாழ்வாருக்கு ஒரு ஏற்றம் உண்டு. அவருக்கு பேர் சடகோபர்னு பேர். சடகோபர்னு ஏன் பேருங்கிறது சொன்னோம். பிறக்கும்போது எல்லாருக்கும் தலையில் ஒரு வாயு உற்பத்தி பண்ணும், அந்த வாயுக்கு பேர் சடம்னு பேர். அந்த சடமாகிய வாயு என்ன பண்ணும்னா அது அந்த வாயு வெளியே வரும்போது அந்த வாயு மூலமாக பழைய நினைவுகளை மறக்க வைக்கிறார். பழைய நினைவுகள் வந்ததுன்னா எப்போவுமே கஷ்டம்தான். ஏன்னா இந்த பூமியில் வாழ முடியாது. நான் போன ஜென்மத்தில் யாராவது வந்திருக்கலாம், என்னுடைய மனசு இந்த ஜென்மத்தில் இதை போய்டும். போன ஜென்மத்தில் உள்ளவர்கள் மேலே நாட்டமோ இதுவும் வந்துடும். அவன் வேறு அமெரிக்காவில் பிறந்திருப்பான், எங்கேயோ பிறந்திருப்பான். இப்போ பழைய நினைவுகளை மறப்பது, பழைய சம்பவங்களை மறப்பதுங்கிறது ஒரு பெரிய வரம். அதை மறக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணுறாருன்னு, அந்த நினைவு வந்து மறக்கணுங்கிறது அந்த சடம்ங்கிற வாயுவை பகவான் உற்பத்தி பண்ணுறாராம். அந்த சடம்ங்கிற வாயுவை அந்த குழந்தை முதல்ல அதுக்கு கொடுக்குறாராம். இந்த சடம்ங்கிற வாயுவை இவர் பெருமாள்கிட்டருந்து வந்ததுனால, பெருமாளுடைய அம்சமாக விஸ்வசேனத்து வந்ததுனால இவர் வந்து என்ன பண்ணாலும் சடம்ங்கிற வாயுவை கோவிச்சுட்டாராம். அதனால் சடகோபர் ஒரு பேர். அது பெருமாளோட சம்பந்தமாகவே இருந்தால் 12 ஆழ்வார்களில் பெருமாள்கிட்ட போய் சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்து சொர்க்கம் எப்படி இருக்கும்னு பாடினவர் அவர் தான். வேறு யாரும் போனவங்க திரும்பினதில்லை. கண்டவர் வெண்டிலர் விண்டவர் கண்டிலர்னு பெருமாள்கிட்ட இங்கே சொர்க்கத்தில் என்ன நடக்கிறதுன்னு யாரும் சொன்னதே கிடையாது ரைட்டிங்கில். அதே மாதிரி இந்த உலகத்தில் உள்ள எந்த தெய்வத்திலையும் நான் தான் தெய்வம்னு யாரும் சொன்னதில்லை கிருஷ்ணனை தவிர. அதனால தான் கிருஷ்ணனை கொண்டாடுறோம். கிருஷ்ணன் ஒருத்தன் தான் நான் தெய்வம்னார். சர்வதர்வான் பரித்யக்ஷம் ஆயேகம் சரணம் ரஜ. நான் தான் தெய்வம், நான் தான் தெய்வம், நான் தான் சகலத்தையும் காப்பாற்றுறேன், எல்லாமே நான் தான். மன்னனும் நானே, மக்களும் நானே, மண்ணுயிர் செடிகளும் நானே, சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் அப்படின்னு சொல்லி கீதையில் சொன்னதை அப்படியே கண்ணதாசன் கீதையை அப்படியே வடித்து கொடுத்தார். புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே, போற்றுவார் போற்றவும் தூற்றுவார் தூற்றவும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனையை சாற்றினான், கண்ணனையை பாற்றினான், கண்ணனையை கொலை செய்கின்றான், காண்டீபம் எழுக நின் கைவண்ணம் எழுக அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் அழகா அந்த கீதையை பூவெல்லாம் சாராக பிழிஞ்சு ஒரு 10-15 வரிகளில் கொடுத்தான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியும், நான் தான் சர்வம்னு சாபிச்சவன் கண்ணன். ராமன் வந்து அவனை ரொம்ப ஞானியாக இருக்கிறவன் கண்டுபிடிச்சப்ப கூட தான் காட்டிக்கல. எல்லா அவதாரங்களையும் நான் பகவான் தான் காட்டலை. ஆனால் கிருஷ்ணன் நடந்தே காட்டினான். அதனால பரிபூர்ண அவதாரம்னு கிருஷ்ணாவதாரத்தை சொல்கிறது. இன்றைக்கும் கூட கோவில்களுக்கு போனோம்னா எந்த அஷ்டோத்திரம் தெரியாலும் கிருஷ்ணாஷ்டோத்திரத்துக்கு அவ்வளோ விசேஷம். எல்லா கோயிலும் கிருஷ்ணாஷ்டோத்திரத்துக்கு கண்டிப்பாக சொல்லுவாள். ஏன்னா அவன் தான் நான் பெருமாள்னு சொல்லி நிரூபித்தவன் எல்லார்ட்டையுமே. என்ன கர்ணடியுங்கள். அதனால தான் சொல்லும்போது நம்ம சொல்லுவோம் சர்வம் கிருஷ்ணார்ப்பண மஸ்துன்னு சொல்லுவோம். கிருஷ்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணி வச்சுறான், எல்லாத்தையும் அவன் ஏற்றுக்கொள்கிறான். நல்லது கெட்டது. அப்படி அந்த கிருஷ்ணன் மீது அனுபவித்த கோதை நாச்சியார் பல அனுவாதாரங்களில் பல வகையான ஒவ்வொரு திவ்ய தேசங்களை பற்றி பாடியிருக்கா. சில அதில் அழகர் கோயிலுக்கு ஒரு சிறப்பு உண்டு. என்ன ஒவ்வொரு பல பேர் பல ஆசிரியர்கள் பாடியிருக்கா. ஆனால் நாச்சியார் பாடும்போது ஒரு வார்த்தை பாடினாலாம், நான் வந்து உனக்கு 100 தடா வெண்ணெய் நெய் கலந்து சக்கரை பொங்கல் பண்ணுறேன். ஏன்னா ஏற்கனவே சொன்னா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம். அவள் கேட்குறான், அவனை பாடினா என்னென்ன கிடைக்கும், நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் விலையே தோடையே செவிப்பூவே, இதெல்லாம் வரிசை சொல்லுறான். பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். அதில் போன வாரம் சொல்லும்போது சொன்னேன், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோர். நம்ம இதில் தானங்களில் சொல்லும்போது எல்லோரும் சொல்லுவோம் அன்னதான வசதி. அன்னதான வசதி கிடையாது, வஸ்திரதானம் தான் வசதி. ஏன்னு கேட்டால் ஆடை இது இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ஒரு நாள் கூட இருந்துடலாம். வஸ்திரம் இல்லாமல் ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. தான் உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதான் நட்புனா வள்ளுவன். இடுப்பில் துணி விலகி எடுத்துனா
கை ஆட்டோமேட்டிக்காக போய் அந்த இடுப்பு துணியை பிடிக்குமா. அது மாதிரி நட்பு எப்படி இருக்கணும்னு கேட்டால், ஒருத்தன் கஷ்டப்படும் போது தன்னிச்சையாக வந்து உதவி பண்ணணும். அவன் கேட்கணும் கதறணும் வைக்கக்கூடாதான். உடுக்கை இழந்தவன் கை போல் ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. அது ஆசியார் சொல்ல, ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு. இப்போ நல்லா முக்கிய நம்முடைய புராணங்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு. நமக்கு புராணங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ சுத்தமாக இரு, நல்ல ஆடைகளை உடுத்திக்கோ. வைஷ்ணவத்தில் இன்னும் சிறப்பு, பெருமாளை சேவைக்கு போகும்போது நன்றாக அலங்காரம் பண்ணிக்கொண்டு நல்லா அதனால் பட்டுப்புடவை எடுத்து போகிறா, நீ உடுத்திட்டு கோயிலுக்கு போகிறான்னா பகட்டுக்காக இல்லை, பெருமாள்கிட்ட நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறோம். என்னுடைய பையனை நான் பார்க்க வரேன், அவன் நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நீட்டாக இருந்தான்னு நம்ம பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷம். என் பையன் நல்லா இருக்கான், சாப்பாடு இருந்தாமல் தான் அது பஞ்சையாக பரதோசியாக உட்காந்துட்டு இருந்து பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருந்து அடி கீடியமாக ஒன்றுமே இதாக இருந்ததுன்னா, கஷ்டப்படுற மாதிரி ஒரு தோற்றம் இருந்ததுன்னா, நம்ம எவ்வளோ பெரிய வசதியாக இருந்தாலும் அது ஒரு மனசுக்கு கஷ்டப்படுத்தும். அதனால் பகவானை பார்க்க போகும்போது நன்றாக அதுதான் ஆச்சியார் அந்த பாட்டில் கூடாரை வெல்லும், ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு ஏற்றம் இருக்குது. கூடாரை வெல்லும் சொல்லும்போது நாம் ஒரு நன்றி அறியாமல் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு. இந்த பார்ச்சோறு எப்படி இருக்கணும், மூட நெய்வே ஆண்டாளத்தை தெரித்திரமே இருக்காது, பாதை தாராளமாக இருக்கும். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் பா, கனைத்தீலாம் கற்றமே கன்றிக்கிறங்கி நினைத்த முளைய வழியே நின்று பால் சோறும் நினைத்து இல்லம் சேராக்கும் நற்செல் வந்தாங்காயினா. அது எப்படி இருக்கும்னா, பால் கறக்க போனால் அவள் கொண்டு போகிறது ஒரு பாத்திரத்தை 10 லிட்டர் பாலை 10 லிட்டர் கறக்கணும், 10 லிட்டர் பால் எடுத்தால் அது கறந்த உடனே பால் நிரம்பி அது இடம் போனால் சேராகிடுமா, பால் வலிஞ்சு அந்த இடம் போனால் சேராகுமா. அப்போ ஒரு கற்பனையில் கூட நல்ல கற்பனை இருக்கும். அவன் என்னென்னா நிறைவான வாழ்வு வாழ்ந்திருக்கான்னு அர்த்தம். கற்பனை வந்து தெரித்தனமாக கண்ணாப்பினான்னு கண்டுட்டு இருந்தோன்னா வாழ்க்கை நல்லா இல்லைன்னு. அதான் பாரதி கஷ்டப்பட்டான். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்முடைய எந்த வழியில் நம்ம வந்திருக்கணும். பாரதி கஷ்டப்பட்டான், சாப்பாட்டுக்கு வழியில் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே பாடிவிட்டு ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. சுதந்திரம் வரும்போது பாரதி உயிரோடு இல்லை. அவனால் சொல்ல முடிஞ்சது, ஆலைகள் செய்வோம், கல்வி சாலைகள் செய்வோம், நடையும் பரப்பும் உணர் வண்டிகள் செய்வோம், ஞானம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம், ஓய்தல் செய்வோம், தலை சாயுதல் செய்வோம். இப்போ என்ன சொன்னான்னு கேட்டால், என்னென்னவெல்லாம் பண்ணுவோம், கப்பல் விடுவோம், சந்திரமண்டலத்துக்கு நம்முடைய ராக்கெட் விடுவோங்கிறது அப்போவே சொல்கிறான் பாரதி. அப்போ நம்ம இந்தியாவில் ஒரு குண்டூசி கூட தயார் பண்ணல. வெள்ளைக்காரன் தான் வந்து நம்ம எல்லாரும் சொன்னோம், வெள்ளைக்காரன் தான் வந்து குண்டூசி கொடுத்தான், வெள்ளைக்காரன் தான் வந்து படிப்பை கொடுத்தான், வெள்ளைக்காரன் அதை கொடுத்தான் இதை கொடுத்தான். ஆனால் ஒன்றுமே கிடைக்காம அடிமைகளாக இருந்த காலத்தில் ஒரு 100 வருஷங்களுக்கு பின்னால் நம்ம சந்திரமண்டலத்துக்கு விடுவோம், சந்திராயன் விடுவோங்கிறத பாரதி பாடினான். அப்போ எண்ணங்கள் எப்படி இருக்க உள்ளுவதெல்லாம் உயர்வுன்னு, அந்த எண்ணம்ங்கிறது இதை நம்மால் செய்ய முடியும். நாம் நல்லா இருப்போம், நம்ம குழந்தைகள் நல்லா இருப்போம், பகவான் நம்ம நல்லா வைப்பான். ஞானம் கேட்டான் பராசக்தியில், காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தின. எனக்கு ஒரு காணி நிலம் இருந்தால் போகணும். அது எப்படி இருக்கணும்னு கேட்டால் சுற்றி வயக்காடு இருக்கணும், நல்ல தென்னை மரம் வேணும். அப்போ பகவான்கிட்ட கேட்குறதுலேயும் தர்த்தனம் இல்லாமல் இருக்கணும், நம்முடைய வார்த்தைகளையும் அமங்கலமான வார்த்தைகள் இல்லாமல் இருக்கணும், நம்முடைய உள்ளத்தில் உயர்வான எண்ணங்கள் வரணும். ஒரு மனுஷன் நன்னா இருக்கான்னா, நீங்கள் நல்லா இருக்கிறவங்கள இப்போ அப்துல் கலாம் வந்து நம்ம வாழ்க்கையிலே இப்போயே பார்த்துருக்கோம். ஒரு சாதாரண மனுஷனா, ஒரு படிப்பறிவு இல்லாத சாதாரண ஒரு குளத்தில் ஒரு இதில் பிறந்து ஒரு உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய உயர்ந்த நிலைக்கு அவரை தேடி பதவி வந்தது. இது வரைக்கும் எல்லாருமே பதவியை தேடி போனவர், அவரை தேடி வந்து நீங்கள் ஜனாதிபதியாக பதவி ஏற்றுக்கோன்னு சொல்லி எல்லாரும் ஏகமனதோட, இந்திய வரலாற்றில் அப்படி ஏகமனதோடு யாரும் ஏற்றுக்கலை. ஒரு போட்டி வரும், இது வரும், ஏகமனதாக எல்லாரும் ஏற்றுக்கொண்டு ஒரு ஜனாதிபதியாக 5 வருஷம் இருந்துட்டு வெளியே வரும்போது ஒரே ஒரு துணியோடு வெளியே வந்தவர். இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் யாருடைய குழந்தைகளும் அப்பா அம்மா சொன்னால் அப்படி கேட்காது. அப்துல் கலாம்ங்கிறவரை எல்லாரும் ரசித்தார்கள். அதே மாதிரி அவர் சொல்லும்போது சொன்னார், ஒருவனுடைய பிறப்பு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், இறப்பு சரித்திரமாக இருக்கணும்ல. உங்களை தூங்க செய்வது கனவல்ல, உங்களை தூங்க விடாமல் வைத்திருப்பது கனவுனர். எவ்வளவு பெரிய பெரிய தத்துவங்களெல்லாம் சர்வசாதாரணமாக சொல்லுவது. எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டால், இதெல்லாம் எப்படி வந்தது? நம்முடைய ஞானிகளும் ஆச்சாரியர்கள்ட்ட அவர் சரணடைந்து விஷயங்களை கேட்டு கேட்டு மனசு பக்குவம் அடைந்து உயர்ந்த உள்ளத்தோடு இருந்தார்.
2 3 காட்சிகளை இந்த நேரம் சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த குரு பரம்பரையை சொல்லும்போது யார் வேணாலும் குருவாக ஏற்றுக்கலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ராமானுஜர் தான் ஏற்றுக்கணும். எல்லாரும் வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் நமக்கு குருவாக இருந்து நமக்கு வழிகாட்டியிருக்காரு. திருப்பதிக்கு போகிறார். திருப்பதி போனோன்னா அவர் ஜனாதிபதியாக போன உடனே அவருக்கு வரவேற்பெல்லாம் கொடுத்து அங்கே உள்ளவர்களுக்கு ஒரு கலக்கம் ஏற்படுது. இவர் எப்படி உள்ளே கூப்பிட்டு போகிறது, இவர் முஸ்லீம் ஆச்சே, அந்நிய மதத்தை சேர்ந்தவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு இதாக இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சார். அப்போ அந்த அறங்காவலர்கள்ட்ட ட்ரஸ்டிகிட்ட சொல்கிறார், உங்கள் நோட்டை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னார். விசிட்டர்ஸ் நோட். அதை எடுத்துகிட்டு வந்த உடனே நான் இந்து மத சம்பிரதாயங்களுக்கு கட்டுப்பட்டு பெருமாளை சேவிக்க விரும்புகிறேன்னு எழுதி கையெழுத்து போட்டார். போட்ட உடனே இப்போ அவளுக்கு என்ன ஆச்சரியமா அது, உங்கள் திருமலை தேவஸ்தானத்தினுடைய நியதிகளில் என்னென்னு கேட்டால் மாற்ற மதக்காரர்களை உள்ளே விடக்கூடாதுன்னு இருக்குது. ஆனால் உங்களுடைய பெருமாளுக்கு எந்த வகையான அவமானமும் ஏற்படுத்தாமல் அவரை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே வந்து பெருமாள் சேவிக்க வந்தால் அவர்களை அனுமதிக்கணும்னு சட்டம் இருக்குது. இது அவங்களுக்கே தெரியல, அந்த ட்ரஸ்டிகளுக்கே. அப்புறம் போய் தேடி பார்த்தா அந்த வார்த்தை இருக்குது. இவர் என்ன திருமலை சம்பிரதாயத்தை படிச்சிருக்காரான்னு கிடையாது. பல விஷயங்கள் படிக்கவே வேண்டாம், பகவானே ஞானத்தில் கொடுப்பார். ஞானத்தில் தோணும். சில பேர் சொல்கிற வாக்கியமே கீதை ஆகிடும். கடைசியில் பார்த்தா அது கீதைக்கும் அதுக்கும் பொருத்தமாக இருக்கும். நாம் சொல்லக்கூடிய சில வார்த்தைகள் நல்ல மனசோட நல்ல விஷயங்களோடு பேசக்கூடிய வார்த்தைகள் அத்தனையும் நம்முடைய முன்னோர்கள் சொன்னதாக வழி வழி வந்த சொத்து, நமக்கு வழி வழியாக நம்முடைய முன்னோர்கள் மூலமாக நமக்கு கிடைச்ச சொத்து. அது நம்மகிட்ட தாராளமாக கிடைக்கும். ஒரு புதையல் மாதிரி நம்மகிட்டே இருக்கும். அது எப்போ வெளியிடும், தேவையான நேரத்தில் அது வெளியிடும் நம்முடைய சக்தி. அப்படி சொன்னார். அவர் பார்த்தோன்னா ஆச்சரியப்பட்டு அது பேப்பர்லாம் வந்து இது மாதிரி பல நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையில் இருக்குது. அதை பற்றி சொன்னார். இதெல்லாம் எங்கேருந்து வந்து இந்த ஞானம் எப்படி வந்ததுன்னு கேட்டால் அவர் சொல்கிறார், நான் வந்து எங்கள் அப்பா வந்து இதுக்கு பள்ளிவாசலுக்கு தொழுக போகும்போது அங்கே அந்த கோயில் பூஜை பண்ணக்கூடிய அந்த கோயில் அர்ச்சகருடைய வீட்டு திண்ணையில் தான் என்னை உட்காந்து வச்சுட்டு போவார். கையில் பிஸ்கட் கொடுத்து அங்கே உட்காந்துக்கிட்டு இருப்போம். அவங்க வீட்டில் அந்த பிராமணருடைய வீட்டில் உள்ள மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க. அதை என்னுடைய காதில் வாங்கியிருக்கேன். அதை கேட்டதுனால இந்த மதத்தினுடைய தத்துவங்கள் எனக்கு தெரியும். அங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போது அவர்கள் பேசக்கூடிய சம்பிரதாய வார்த்தைகள் எனக்கு தெரியும். அதனால் இந்த மதத்தை பற்றி எனக்கு ஓரளவு நல்லா தெரியும். ஓரளவு நம்மளோடவே அவருக்கு நல்லா தெரியும். எங்கள் அப்பா குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவர் சாதாரண மீன் வியாபாரம் பார்க்குறவர் தான். பாய்மர கப்பல் கட்டுற வேறு தான். எங்கள் அப்பா எங்கள் குடும்பத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் சாதாரண குடும்பத்தில் நடக்கும்போது அம்மா வந்து சமைச்சு வச்சதா. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலே யார் தான் குரு புஸ்தகத்தை பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியது. சிலருடைய வாழ்க்கை வரலாறுலே இருக்குது. அம்மா சமைச்சு போட்டால் கன்றாவியாக உப்பு இல்லாமல் இருந்தது. அழகாக அவர் அப்பா சாப்பிட்டுட்டு போனாராம். இவர் கேட்டார், என்னப்பா ஒன்றுமே சாப்பாட்டில் உப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, என்னத்தையும் பண்ணி வச்சு. அப்போ சொன்னாராம், அம்மா காலம்பரை 4 மணிக்கு எழுந்திருந்து குளிச்சுட்டு நான் தண்ணையும் சுத்தப்படுத்தி கொண்டு எல்லாம் பண்ணிவிட்டு நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறா. அதில் உள்ள சின்ன குறையெல்லாம் நம்ம பெருசாக எடுக்கக்கூடாது அப்படின்னா. இது அவர் வாழ்க்கை. இதெல்லாம் சின்ன வயசில் கற்றுக்கொண்ட விஷயங்கள். அவர் கடைசி வரை யாரை பற்றி அனாவசியமாக குறை சொல்ல. அதனால தான் அப்பழுக்கில்லாத மனிதராக வாழ்ந்தார். எல்லாரையும் பற்றி கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். ஒரு ஜனாதிபதி அதை பண்ணார் இதை பண்ணார். அவர் மேலே யாராலையும் எதிரி கூட அவரை வந்து ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு வாழ்ந்தார்னா காரணம் என்னன்னு கேட்டால் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் இது வந்து நமக்கு படித்து கஷ்டமே பட வேண்டாம். நம்மளுடைய மூதாதையர்கள் இருந்திருக்காங்க, நமக்கு வழி வழியாக நம்ம கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம அதனுடைய அருமை தெரியாதனால அதை உபயோகப்படுத்தாமல் இருக்கோமே தவிர இயற்கையாகவே நம்மிடம் நல்ல குணங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கிறது. சந்தர்ப்பங்களில் வெளிப்படுது. இப்போ ராமானுஜர் அந்த ஆண்டாளுடைய பாசனம், ஒவ்வொரு பாசனங்களுக்கும் நான் ஒவ்வொரு தடவையும் இதை பாசனங்கள் மூலமாக தான் நமக்கு விஷயம் கிடைக்கிறது. அழகரை பற்றி பாடும்போது எனக்கு கிருஷ்ணனை அடையணும்னு ஆசையாக இருக்குது, நான் என்ன கொடுக்குறதுன்னு தெரியல. அழகர் கோவில் பிராண்ட அவருக்கு பேர் அழகர்னு பேர். அழகர்னா என்ன அர்த்தம்னா அழகானவன்னு அர்த்தம். நீங்கள் அழகர் கோவில் பெருமாளை ஆற்றுல அழகர் காட்சியில் பார்த்தேன்னா ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒவ்வொரு வகையாக ரசிக்கலாம். அழகர்னா அது பேருக்கு பொருத்தமானவர். அவ்வளோ அழகாக இருப்பார். குதிரை வாகனத்தில் வரும்போது பார்த்தா உடம்பெல்லாம் புல்லரிக்கும். நிஜமாகவே இப்போ யாரோ ஒரு உண்மையாகவே ஒருத்தர் குதிரையில் நமக்கு ராஜா வர்ற மாதிரி இருக்கும். அதனால் அந்த ஜனங்கள் அங்கே உள்ள தேவர் ஜனங்களெல்லாம் அதில் இன்னும் ரொம்ப சிறப்பு என்னென்னு கேட்டால் அவர்கிட்ட எல்லாருக்குமே உரிமை உண்டு. எல்லாருமே மண்டப்படி எடுத்துப்போம். 10 நாள் தசாவதாரம்னு போட்டு 10 நாள் மண்டப்படி. ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகிறோன்னு வேறு ஜாதிக்காரன் அந்த பெருமாளை இன்சார்ஜ் எடுத்துக்குவான். அவன் கூட்டமே அவன் தான் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்த மாதிரி உபசரிப்பான்.
தெருக்கு தெரு நீங்கள் பரமக்குடியிலையோ இல்லை மதுரையிலையோ பார்த்தீங்கன்னா அழகர் வராருன்னு உடனே யாரோ சொந்தக்காரங்க வந்தால் கூட அவ்வளோ உசரிக்க மாட்டோம். வாசல் அழகான கோலங்களை போட்டு கை நிறைய கற்பூரம் கல்கண்டு அதெல்லாம் வச்சுட்டு பெருமாளை வரவேற்பார்கள். வரவேற்று அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுப்பார்கள். இதெல்லாம் நம்முடைய திருவிழாக்கள்லாம் எதுக்காக வந்ததுன்னு கேட்டால் ஒரு பரஸ்பரம் வரணும். பெருமாள்கிறவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அவரை எல்லாம் கூடியிருந்து குழந்தையால் வரப்பாவை. அது சொல்லும்போது அப்படி தான் எல்லா கூடார வெல்லும் சீர்கோவிந்தா சொல்லி கடைசியில் ஆடை அனுப்போம் அன்பினே பார்த்தோரு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார. அதாவது பொங்கல் எப்படி இருக்கணும், நெய்யினால் அது மூடி இருக்கணுமா. நம்ம தண்ணினால் மூடுவோம், நெய் மூடி அது பேர் அக்கார அடிசல்னு பேர் இப்போவும் பண்ணுவா கோயிலில். மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தியால் வரும். எப்போ அந்த டேஸ்ட்டு அது உண்மையான பொங்கலாக அக்கார வடிசலாக எப்போ மாறும்னா கூடியிருந்து குளிர்ந்தியால் வரப்பா. எல்லாரும் சேர்ந்துருந்து பகவான் அதனால தான் சேர்ந்து இருந்து அனுபவிக்கணும். ஆமாம், குரு பரம்பரை முதல்ல வரும்போது ஆழ்வார்கள் 3 ஆழ்வார்கள் சந்திக்கிறார். 3 ஆழ்வார்கள் சந்திக்கும் போது பெருமாள் வந்து அழையாத விருந்தாளியாக வர்றார். 3 பேர் இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்கா, 3 பேர் இருக்கோமே, இப்போ யாராவது நெருக்கடியாக இருக்கே யாருன்னு கேட்டால் பெருமாள் சொன்னார் நான் வந்துட்டேன்னர். முதல்ல பாடும்போது பாருங்க, அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருக்கு சிந்தை இருதிடியாக நார்னருக்கு ஞான சுடரேற்றினேன்னார். இன்னொருத்தர் பார்த்தார், ஐயோ இவ அன்பே தகழியாட்ட நமக்கு என்ன இருக்குன்னு. உடனே அவர் சொன்னார் கடலே தண்ணியை எடுத்துட்டார். வார்கடலே நெய்யாக வையம் தகழியாய் வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் உலக்காகனார். தகளி வேணும், அடுப்பு வேணும், விளக்கு வேணும். தகளி எதை பண்ணுறதுன்னா வையம் தகளி யாருன்னா உலகத்தையே நான் விளக்க எடுத்துட்டேன். நெய் உடனே நெய்க்கு எங்கே போகிறது, உலகத்தை தூக்கி அடுப்பாக்கியாச்சுன்னா அதுக்கு நெய்க்கு எங்கே போகிறது. வார்கடலே நெய்யாக கடலில் இருக்கிற கடலையே நெய்யாக ஊற்றி சரி திரி வேணுமே விளக்கத்திற்கு இன்புருகு சிந்தை இடுதிரியாக என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய மனசை திரி. ஏன்னா இதுதான் அலைபாயுது உள்ளையாது என்னங்க இதை திரியாக திரித்து அதை இடுதிரியாக ஏற்றி ஞான சுடரை ஏற்றினேன் பெருமாளுக்குன. 3வது வாரம் பாருனார், ஒருத்தர் அன்பை தகழியாக்கி ஆர்வத்தை நெய்யாக்கி இன்புருகு அவர் பண்ணிட்டார். இவர் வையம் தகழியாய் வார்கடலை நெய்யாக பண்ணிட்டார். இனிமேல் நான் எதுக்கு விளக்கேற்றணும், பெருமாளை விளக்கேற்றி 2 பேரும் விளக்கேற்றி 2 விளக்கு காட்டினார் தீபாராதனை. பெருமாள் வந்து நிற்கிறார். இவர் பண்ண திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண்டேன். இதில் என்னன்னு பார்த்தா 2 பேர் ஆத்மார்த்தமாக சேர்ந்துட்டாலும் அந்த இடத்துல பெருமாள் அழையாத விருந்தாளியாக வந்துடுவார். இப்போ 2 பேர் கூட வேண்டாம். ராமாயணத்தில் சொல்லும்போது சொல்லுவார், ஒருத்தன் உட்காந்து ராமாயணத்தை பிரவச்சனம் பண்ணாலும் ஒரு குழந்தையே பண்ணால் கூட அந்த இடத்துல ஆஞ்சநேயர் வந்து முன்னால் உட்காந்துட்டு கேட்பாருனார். இது உண்மையிலேயே நடந்திருக்கு, பார்த்துருக்கோம். பின்னால் ராமதாசர் வந்து ஆஞ்சநேயரை படித்து எனக்கு ராமர் வரணும்னு கேட்ட கதையெல்லாம் பின்னால் மகாபக்த விஜயத்தில் வரும். இதெல்லாம் நிரூபணமான உண்மைகள். நம்ம ராமாயணம் மாதிரியோ மகாபாரதம் மாதிரியோ யாரோ எழுதி வச்சுட்டு போனால் நம்ம சொன்னோன்னு இல்லை. நம்முடைய ஆச்சாரியார்களுடைய பரம்பரையில் நம்முடைய தாத்தாக்கள் நம்முடைய முப்பாட்டனார்கள் அனுபவித்த விஷயங்கள் நமக்கு அது தெரியாமல் நம்ம வச்சுருக்கோம். அதுதான் ஒரு ஆழ்வார் பாடும்போது சொல்வார், என் வீட்டில் புதையல் இருக்குது அது தெரியாமல் நான் அது வழியால் அடுத்த வீட்டுக்கு எடுத்த வீட்டுக்கு கடன் கேட்டு நான் நடந்துருக்கேன். எங்கள் அப்பா தாத்தா வந்து கஷ்டப்பட்டு என் பிள்ளை தெரிஞ்சுக்கட்டும், சுலபமாக கிடைச்சா அது அதனுடைய அருமை தெரியாதுன்னு நான் நடக்கக்கூடிய இடத்துல பூமி கடையில் புதைச்சி வச்சுருக்கார் தங்கத்தை. கோடிக்கணக்கான மதிப்பு தலைமுறை பூரா சாப்பிடலாம். ஆனால் நான் அதே வழியில் நடந்து போயிட்டே இருக்கேன் 100 தடவை. அடுத்த வீட்டுக்கு கடன் வாங்கணும், ஒரு உப்பு புளி மிளகா வாங்கினா கூட அடுத்த வீட்டுக்கு 7 தடவை நடந்திருக்கேன், கீழே இருக்கேன் எனக்கு தெரியல அப்படின்னார் ஒரு ஆழ்வார் பாடுறார். அப்படி நம்ம இருக்கோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் நம்முடைய மூதாதையர் கொடுத்தது அனுபவிச்சுட்டு அவள் எடுத்துகிட்டு போகல எதையும் எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு நீ வச்சுக்கோணும். அதை கதையாகவும் கற்பனையாகவும் கட்டுரையாகவும் கவிதையாகவும் உரைநடையாகவும் நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிருக்கா. அப்படி நாச்சியார் பாடினா நீங்கள் திருப்பாவை சொல்லும்போது ஒரு பாசனம் சொல்லுவோம், 5 மைந்தும் அறியாத மாநிலை வையம் சுமப்பதும் வம்பு வேஸ்ட்டுனா. இந்த உலகத்தில் நம்ம பிறந்ததுக்கு என்னன்னு கேட்டால் பெருமாளை பற்றி அனுபவிக்கணும், பெருமாளை பற்றி நினைக்கணும். நினைக்காட்டி நம்ம பிறந்தது பயன் வேஸ்ட். கற்றதனால் ஆய பயன் என்கொள்னா வள்ளுவர் சொல்லும்போது, நீ எல்லாம் படிச்சுட்டேன், நான் எம்ஏ படிச்சுட்டேன், பிஹெச்டி படிச்சுட்டேன், வாழறிவன் நற்றால் தொழாரேடின். பகவானை பற்றிய திருவடியை பற்றி அவனால் நடக்கிறது, அவன் நடத்துகிறான், நம்மகிட்ட ஒன்றும் இல்லை அப்படிங்கிற எண்ணம் உனக்கு வராவிட்டால் நீ என்ன படித்தோம் யூஸ்லெஸ். எவ்வளோ அருமையான வார்த்தை, 2 வார்த்தையில் அப்படியே நமக்கு பெரிய தத்துவத்தை கொடுத்துட்டான். கற்றதனால் ஆயம். நான் எனக்கே ஒரு கர்வம் வரும், நிறைய படிச்சிட்டோம், நம்ம நிறைய படிச்சிட்டோம், நம்மளும் மிஞ்சி ஆள் இல்லை. அப்போ கற்றதனால் ஆய பயன் என்கொள். நீ படித்ததுனால என்னடா யூஸு,
வாளறிவன் நற்றால் தொழாரேனி. பெருமாளுடைய திருவடியில் நம்ம இருக்கோம், பெருமாளுடைய அனுகிரகத்தால் நடக்கிற, பெருமாள் தான் நம்மளை நடத்துகிறார் அப்படிங்கிற எண்ணம் உனக்கு வராவிட்டால் கற்றதனாலாய பயனின்கொள். அப்போ பெருமாளுடைய திருவடியை நினைக்கணும், பெருமாள் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும், பெருமாளை அனுபவிக்கணும். அந்த உலகத்தை அனுபவிக்கிறது பெரிய விஷயம், அனுபவிக்கத்தக்க விஷயம்னா பெருமாளுடைய திருவடி. பெருமாளுடைய திருவடியை நம்ம நினச்சிட்டோன்னா பெருமாள் நம்மளோட வந்துடுவார். ஒருத்தர் அவன் காலப்படி காரியம் நடக்கும்னு சொல்கிறோமா இல்லையா? பெருமாளுடைய திருவடியை பிடிச்சாச்சுன்னா அவரால் எங்கேயும் நகர முடியாது. அதனால தான் இப்போ சில நேரங்கள் கர்வமாகவே நான் சொல்லுவேன், பெருமாள் என்னோட இருக்கார். எப்படி இருக்கார்? அவருடைய திருவடியை பிடிச்சிருக்கேன். அவருடைய திருவடியை நம்மளால் பிடிக்க முடியாதுன்னு தோணுது. அவருக்கு ஒரு சிறிய திருவடி ஒருத்தர் இருக்கார், ஆஞ்சநேயருக்கு பேர். பெரிய திருவடினா கருடன், எப்பவும் அவர் சம்பந்தம் இருக்கார். சிறிய திருவடினா ஆஞ்சநேயர். சிறிய திருவடியை பிடிச்சாச்சுன்னா பெரிய திருவடி, ஆனால் அவர் பெரிய திருவடியை பிடிச்சிருக்கார். பெருமாள் ஆட்டோமேட்டிக்காக நம்மகிட்ட வந்தாகணும். அதனால இன்றைக்கி சனிக்கிழமை அத்தனை கூட்டம் கோயிலில் ஆஞ்சநேயர் போய் ஏன் முறையிடறான்னு அவர்கிட்ட சொன்னால் நடந்துடும். ஏன்னா அவர் எந்த கோரிக்கையும் வைக்கல. பெருமாள்கிட்ட அவர் எந்த கோரிக்கை வைக்காமல் பெருமாள்கிட்ட ஐக்கியமானவர். அப்போ அவர் கோரிக்கை வச்சாருன்னா நடக்கும். என்னுடைய நண்பன் ஒருத்தன் இருக்கான், உதவியே கேட்க மாட்டான். அப்போ அவன் கேட்டான்னா எனக்கு எப்படி நிலையாக இருந்தாலும் நான் உதவி பண்ணுவேன், ஏன்னா அவன் கேட்காதவன். அதே மாதிரி பெருமாளுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னா கேட்காதவனுக்கு அவனுக்கு வேணுங்கிறதுக்கு மேலே கொடுப்பார், கேட்டவனுக்கு கேட்டதை கொடுப்பார். பெருமாளுடைய சுபாவம் அது. கேட்டவனுக்கு கேட்டதை கொடுப்பார். கேட்டவருக்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். கண்ணதாசன் சொல்லாத வார்த்தை இது. கேட்டவருக்கு கேட்டதை கொடுத்தான், கேட்காதவருக்கு கேட்காததையும் கொடுத்தான். நம்ம குரு பரம்பரை வந்த கதையே அப்படி தானே. 1000 பாசுரங்களை தேடிட்டு தான் போனார். 1010 பாடியாடி பணிமின் நம்ம தாள்களில் 1000 பாசுரத்தை கேட்டு மதுரை கவி ஆழ்வார் போய் நம்மாழ்வார்கிட்ட கேட்குறார், 1000 பாசுரம் இல்லைப்பா, பிரபந்தம் 4000 பாசுரம் இருக்குது, பாக்கி 3000 சேர்த்து தரேன்னு கொடுத்தார். அப்போ என்ன பெரியவர்களுடைய தயவு என்னன்னு கேட்டால், இதுக்கு நடைமுறையில் நம்ம எம்ஜிஆரை பார்க்கலாம். எம்ஜிஆர்ட்ட வந்து 10,000 ரூபா உதவி கேட்டு போவான், அவர் 10 லட்சத்தை கொடுப்பார். நம்ம கண் முன்னால் வாழ்ந்திருக்காரு. தர்மம் எப்படி பண்ணணும்னா கர்ணனை சொல்கிறோம், கலைவு கர்ணனாக நம்ம பார்த்தோம், கேள்விப்படுறோம். இன்றைக்கி வரைக்கும் அவரை பற்றி விஷயங்கள் வந்துட்டுருக்கு, யார் யார் கொடுத்தான்னு. ஆனால் அவர் சொல்லலை, நான் இவ்வளோ கொடுத்தேன் யாருக்கு இன்னாருக்கு இந்த உதவி பண்ணேன்னா சொல்லவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய மனைவிக்கே தெரியாது யாருக்கு என்ன கொடுத்தாருன்னு. பின்னால் அவர் இறந்ததுக்கப்புறம் சொல்லி அழுகிறாங்க. அதெல்லாம் புஸ்தகத்தில் வரதை பார்க்கும்போது இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கானா? அதே மாதிரி நம்முடைய ஆழ்வார்களுடைய கதைகள் இதெல்லாம் நமக்கு பாடம் என்ன சொல்லுறதுன்னு தான். அப்போ இதை பற்றி உபன்யாசம் பண்ணும்போது ரொம்ப மெய் மறந்து சொல்கிறார். இந்த உபன்யாசத்தில் 2 பேர் இருக்குது. தன்னை மறந்து சொல்கிறது, சொல்லும்போது அந்த சொன்னவருடைய நிலைமைக்கு போகிறது. சில பேர் கம்பனை பற்றி உபன்யாசம் பண்ணுவார், கம்பனே சொல்கிற மாதிரி இருக்கும் அந்த பாசுரத்தை. இவர் சொல்கிற மாதிரி இவர் சொல்கிறாருன்னு தேடாது, கம்பனே நேரம் வந்து உட்காந்துட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். சில வாக்கியங்கள் சில பேர் பெருமாள் வந்து நேரடியாக பேச மாட்டார். நம்ம பார்த்துருக்கோம். இப்போ குரு பரம்பரையில் நிறைய தடவை அர்ச்சகர்கள் மூலமாக பெருமாள் சொல்லி விடுவார். நம்ம குரு பரம்பரையில் பார்க்கும்போது பல காட்சிகளில் பார்த்துருப்போம். இப்போ இவர் சொல்கிறார், 100 தடா சக்கரை பொங்கல் பண்ணி உனக்கு நான் வேணாலும் கொடுக்குறேன்ப்பா, அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தை எனக்கு கொடுக்க மாட்டியான்னு கிருஷ்ணனை அடையணுங்கிறக்காக கோதை சொல்கிறா. சொல்லிவிட்டு இதை பற்றி உபன்யாசம் பண்ணும்போது திருவாய்மொழியில் உள்ள பாசுரங்கள்லாம் சொல்லிட்டு இந்த 100 தடா சொன்ன உடனே அப்படியே நிறுத்துறார். எல்லோரும் சம்பிச்சு நிற்கிறார். இப்போ யோசிச்சு பார்க்கும்போது சொல்கிறார், 100 தடா வெண்ணெய் நெய் விட்டு சக்கரை பொங்கல் பண்ணி பெருமாளுக்கு செய்யணும்னு சொன்னாலே நம்ம செய்யலையே, அவள் செஞ்சது மாதிரி தெரியலையே, நம்ம நாச்சியாருடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டாமா? ஆனால் முடிஞ்சிருத்து. நம்மளாம் என்னென்னு கேட்டால் காரியம் ஆகிறவரை பிரார்த்தனை பண்ணிக்குவோம் பெருமாள்கிட்ட, அதை செய்கிறேன், மொட்டை அடிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன். காரியம் ஆனதுக்கப்புறம் அதை மறந்து போகும். இந்த உலக வாழ்க்கைகளில் நமக்கு இது ஞாபகப்படுத்தும். அப்புறம் பெருமாளை சில பேருக்கு ஞாபகப்படுத்துவார், நீ எனக்கு செய்ய வேண்டியது இருக்கே, என்னுடைய குலதெய்வமே சில பேருக்கு தெரியாது. பெருமாளை ஞாபகப்படுத்தி எனக்கு அந்த அனுபவம் உண்டு. சில பேருக்கு வந்து கோவிலில் குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட வந்துருப்பான், என்ன கேட்டால் எங்கள் தாத்தா காலத்து இது அப்படின்னு. அதே மாதிரி திருப்பதிக்கும் கதை உண்டு. திருப்பதிக்கு 1000 கதைகள் இருக்குது. இன்றைக்கி திருப்பதியில் செவ்வாய்க்கிழமை 1000 தங்க புஷ்பத்தை வச்சு தங்க மலர்களை வச்சு பூஜை பண்ணுவாள், அர்ச்சனை. அதுக்கு அப்போ நல்ல பேர் இது சொல்லுவாள், ஒரு 1000 தங்க பூவில் ஒவ்வொரு பெருமாளோட நாமாவை சொல்லி 1008 பூவை வச்சு பண்ணுவாள். இது எப்படி வந்ததுங்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது.
ஒரு முஸ்லீம் வந்து கத்தையாக மூட்டை நிறைய பணத்தை கொண்டு வந்து கொடுத்து தேவஸ்தானத்தில் கொண்டு வந்து கொடுத்தானா. ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்து இவ்வளோ ரூபாய் எது கொண்டு வந்து கொடுங்க. இல்லை எங்கள் தாத்தா வந்து திருப்பதி அவளுக்கு குலதெய்வம் முஸ்லீம், நாங்கள் பின்னால் முஸ்லீம் படையெடுப்பில் வந்துட்டோம். ஏதோ ஒரு பத்திரத்தை தேடி எடுக்கும்போது பார்த்தா அதில் எங்கள் தாத்தா எழுதி வச்சுருக்காரு, இப்படி திருப்பதி பெருமாள் நம்ம குலதெய்வம், அதுக்கு வந்து இவ்வளோ செய்யணும், பிரார்த்தனை இதாகிடுச்சு, இந்த நிலத்தையோ இந்த இது அந்த பெருமாளுக்கு நான் வச்சுருக்கேன், அதனுடைய வருவாயை பெருமாளுக்கு கொடுத்துருவோன்னு. நான் இப்போ முஸ்லீமாக மாறியாச்சு, எங்களுக்கு இதெல்லாம் மாறியாச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அப்படின்னு நான் சொல்ல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான ஒரு மூட்டை நிறைய ரூபாயை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த ட்ரஸ்டிகளுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல, கொடுத்துருக்கிறது முஸ்லீமு இப்படி சொல்கிறானே, பெருமாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எதை பண்ண. அப்புறம் தான் அவன் வந்த அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி உடனே அதுக்கு தாமரையாக அதை உருக்கி தாமரை வாங்கி அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மாத்திரம் பெருமாளுக்கு 1008 தாமரை போல் அர்ச்சனை பண்ணி பெருமாளுக்கு சேவைப்பேன். இது யார் கொடுத்ததுன்னு கேட்டால் இதே மாதிரி இன்னொரு கதையும் உண்டு. திருப்பதி பற்றி நிறைய கதை உண்டு. ஒரு ஏழை ஒருத்தர் சாதாரண வேஷ்டியோடு சாமியை பெருமாள் சேவைக்கு போயிருக்கார். வந்தால் அப்போ எனக்கு தெரியும், அந்த இதில் வச்சு அன்னதானம் நடக்கும் முன்னால் கோயில் ஒரு சின்ன மண்டபத்தில். பார்த்தா அன்னதானத்துக்கு கியூ நின்றுட்டே இருக்கும். அங்கே 200 பேர் 300 பேர் தான் சாப்பிட முடியும். 300 பேருக்கு மேலே உள்ளே போக முடியாது. இப்போ போய் இந்த ட்ரஸ்டிகள்கிட்ட போய் கேட்டிருக்காரு, 300 பேர் சாப்பிட்றா, இங்கே அதாவது 3000 பேர் லட்சக்கணக்கில் வராளே, இப்போ அதை சாப்பிட்டு பசியோடு இருக்கும்போது சாப்பிட முடியாமல் பெருமாள் பார்த்து சாப்பிட முடியாமல் போகும். அது கேட்டான். ஆமாம், 50,000 பேர் சாப்பிட்ற மாதிரி மண்டபம் கட்டணும், பணம் யார் கொடுப்பானா? எவ்வளோ சாமி செலவாகும் அப்படின்னு கேட்டான். அவன் கிழிஞ்ச வேஷ்டி கிழிஞ்ச சட்டையோடு எவ்வளோ சாமி செலவாகும்னாரான். அதுக்கு 5 கோடி ரூபா ஆகும் அப்படின்னாரு. அவ்வளோதானே ஒரு செக் எழுதி கொடுத்தாங்க. கிழிஞ்ச பையிலேருந்து ஒரு மஞ்சள் பையிலேருந்து எடுத்து செக் புக் எடுத்து 5 கோடி செக் எழுதி கொடுத்துட்டாங்க. இவளுக்கெல்லாம் தலையை சுற்றிட்டு தான் 5 கோடி ரூபா ஒரே டொனேஷனில். அதுவும் நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி 5 போய் எல்லாரையும் கூப்பிட்டாங்க. ஒரு மனுஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப கிழிஞ்ச சட்டையோடு சாதாரணமாக இருக்கார். அப்போ சொன்னாரான், இல்லை நான் ஒரு காலத்தில் கஷ்டத்தில் இங்கே பெருமாளை சேவிச்சிருக்கேன், சாப்பாடே கிடைக்காது, நானே அனுபவிச்சிருக்கேன், இவ்வளோ கஷ்டத்தோடு இருக்கேன். நான் இப்போ வந்து பார்த்தப்போ நினச்சேன், நல்ல நிலைமைக்கு வந்தால் நான் பெருமாளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சேன். பார்த்தா இப்படி இருக்கா, எல்லா ஜனங்கள்லாம் வந்து கஷ்டம். அப்போ ஒரு பெரிய மண்டபம் கட்டும் சொல்லி பெரிய மண்டபம், இன்றைக்கி வெங்கம்மா மண்டபம்னு இருக்காங்க. இப்போ ஒரே நேரத்தில் 5000 பேர் சாப்பிடக்கூடியது, வர்றவாளுக்கெல்லாம் கேட்ட உடனே சாப்பாடு கிடைக்கிற மாதிரி 2 வேளையும் சாப்பாடுக்கு இது பண்ணி வழி பண்ணியிருக்காரு. அதனால் நம்ம பெருமாள்கிட்ட போகணும், நம்மளை எந்த நிலமையில் வைப்பாருன்னு நமக்கு தெரியாது. நம்முடைய ஆசைகள்லாம் சின்ன ஆசைகளாக இருக்கும். பெருமாள்கிட்ட அதை சமர்ப்பணம் பண்ணிட்டோன்னா நமக்கு எதிர்பார்க்காம பெரிய இதோட நிறைவேற்றிப்பார். அப்போ ஆனால் அதுக்கு என்ன வேணும்னு கேட்டால் நம்முடைய மனசை பக்குவப்படுத்திக்கணும். அவருக்கு செய்ய நம்ம தயாராக இருக்கோம்ங்கிறது பெருமாள்கிட்ட சொல்லிட்டு போகிறோம். அவர் நமக்கு 10 முறை பெருமாளை நோக்கி நம்ம ஒரு அடி வச்சோன்னா அவர் 10 அடி நம்மளை நோக்கி வருவாங்க. நம்ம முதல் அடி வைக்கிறது தான் நமக்கு கஷ்டம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பெருமாள்கிட்ட எப்படி வைக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா 100 ஸ்டெப்பு நமக்கு பெருமாள் பக்கத்தில் வந்துடுவார். இப்போ அந்த உடனே அதை 100 தடா வெண்ணெய் வைக்கிறேன்னு சொல்லுவோம். அதை உடனே நேராக அழகர் கோவில் போகிறார். 100கணக்கான சக்கரை பொங்கல் பண்ணி எல்லோரும் கொடுக்குறாரு. இதை ஏற்கனவே நம்ம இன்னொரு கதையிலையும் பார்த்துருப்போம். யார் பூந்தமல்லியிலேருந்து வந்து தினமும் பூ கொடுத்தாரே, அவரை நிரூபிக்கிறதுக்காக பெருமாள் ஆயிரக்கணக்கான 100கணக்கான அண்டா நிறைய தலிகை பண்ணி அதை மறைய வச்சு காட்டினார் காஞ்சிபுரத்தில். அப்போ பெருமாள் நினச்சார்னா என்ன வேணாலும் நடக்கும், எப்படி வேணாலும் நடக்கும், நாம் நினைக்காத விஷயமெல்லாம் நடக்கும். அப்போ பெருமாளுக்காக வேண்டிக் கொண்டு அந்த 100 தடா சக்கரை பொங்கலை பெருமாளுக்கு தலிகை பண்ணி என்னுடைய தாயார் பிரயத்தனையை நான் நிறைவேற்றி வச்சுட்டேன். அது ஒரு அவர் அனாசியார் என்னென்ன எண்ணத்தில் பாடினான்னு தெரியாது. ஆனால் அந்த பாடினதை உண்மையாக்கி காட்டினார். பாடின உடனே அதை பாடிட்டு ஆக்கிட்டு நாச்சியார்கிட்ட போய் சொன்னாலாம், அம்மா தாயே, உன்னுடைய பாசுரம் நீ எழுதிட்டேன், அந்த பாசுரம் பொய்யா போகக்கூடாது, அதனால் நான் 100கணக்கான சக்கரை பொங்கலை சார்பாக நான் எல்லாம் நிறைவேற்றிட்டு பெருமாள்கிட்ட நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே அந்த பட்டர் சொன்னான், என்னுடைய அண்ணன் வந்திருக்கார், போய் அவரை வரவேற்று அவருக்கு இது பண்ணு மரியாதை பண்ணி அனுப்பி வச்சான். அதுலேருந்து அவருக்கு பேர் ராமானுஜர் பேர் கோயில் அண்ணார்னு பேர். அதனால் திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, அடுத்த வார்த்தை என்ன, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே. ஆண்டாள் அண்ணான்னு கூப்பிட்டான். எனக்கு அண்ணன் நீ, ஏன்னா ஒரு அண்ணன் வந்து என்ன பண்ணுவான், தங்கையுடைய ஆசையை நிறைவேற்றி வைப்பான்.
எனக்கு அண்ணனாக இருந்து நான் இந்த பூமியில் பிறந்துட்டு செய்ய முடியாத காரியத்தை ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பின்னால் நீ பிறந்து என்னுடைய பிரார்த்தனையை நீ நிறைவேற்றி வச்ச அப்படின்னு சொல்லி மரியாதை பண்ணலாம். அதனால ஒவ்வொரு நேரத்துலையும் ஆழ்வாருக்கு இவருக்கு ராமானுஜருக்கு ஒவ்வொரு பட்டம். திருப்பாவை பற்றி வியாக்கியானம் பண்ணும்போது அவர் ஆண்டாளாவே மாறிடுவாராம். அதனால தான் திருப்பாவை ஜீயர்னு பேர். இந்த உலகம் பூரா உனக்கு சொந்தம்னு பெருமாள் பட்டையும் எழுதி கொடுத்தாராம். நீ உன்னுடைய ரெக்கமெண்டேஷன் கிடைச்சின்னா யாருக்கும் மோட்சம் வந்து வித்தவுட் எனி கொஸ்டின் நான் கொடுத்துருவேன். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும். அதனால தான் சொன்னாரான் நீ உடையவர்னாரான். இந்த எல்லா வகையான சம்பத்துகளுக்கும் நீ உடையவர், இந்த பூமியே உனக்கு சொந்தம்னாரான். அது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் நிரூபிச்சிருக்கார். ஒரு பால்காரி கொண்டு கேட்டால் எனக்கு ஒரு பெருமாளுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுங்க அப்படின்னா, என்ன எனக்கு மோசம் வேணும்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்கன்னு. அதெல்லாம் பெருமாள் கொடுப்பாருமா, நீ நல்லபடியாக இருந்தாலும் பெருமாள் கொடுப்பார், நல்லா எழுதி கொடுக்கணும்னா. சரி நீ எழுதி கொடுத்துட்டாங்க. இந்த பால்காரிக்கு மோசம் கொடுக்கணும், என்னம்மா கேட்குறியே எனக்கு ஒன்றும் சரி பரவாயில்லன்னு எழுதி கொடுத்துட்டாங்க, மோசம் கொடுக்கணும் ரெக்கமெண்டேஷன். அவர் வந்து பெருமாள் மேலே என்ன நம்பிக்கையில் கொடுத்தேன் போய் கொடுத்துட்டு இதை கொண்டு கோயிலில் கொண்டு கொடுத்தாலாம். திருப்பதியில் பெருமாள்கிட்ட கொடுத்துருக்கோம், ராமானுஜர் எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காரு, நான் பால் கொடுத்துருக்கேன், அவருக்கு மோசம் கொடுக்கணும்னு. அவளுக்கு புரியலை. சரி கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு பெருமாள் திருவடியில் வச்சுட்டு அதை வச்சுட்டு இந்த அம்மா போமான்னு சொல்லிட்டு போகும்போது கீழே வரும்போது திருமலையில் வெளியே வந்த உடனே அவன் மோசமாகிடுது, இறந்து போயிட்டான். இதெல்லாம் நடந்த விஷயங்கள் திருப்பதி வரலாறுல இருக்குது. அது மாதிரி அப்போ நிறைவேற்றினோன்னு திருப்பாஜியர் அண்ணான்னு கொடுத்தார். இவருக்கு வந்து வடுக நம்பின்னு ஒரு சிஷ்யர். குரு பரம்பரையில் ஒரு சிஷ்யர்கள் எப்படி இருந்திருக்காங்க, படிப்பறிவே இல்லாதவர்கள். அந்த வடுக நம்பி வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியது. ஒரு நாள் பெருமாளுக்கு இவருக்கு அவனுடைய ஆச்சாரியன் அவருக்கு வடுக நம்பிகள் எப்படின்னு மதுரகவி மாதிரி. மதுரகவி சொல்வார், தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித்திருவினேம்பர். ஒவ்வொரு ஆழ்வாருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. திருப்பான ஆழ்வாருக்கு 10 பாட்டில் அவர் பிறந்தது 4வது குளத்தில். அந்தணர்களால் அறிய முடியாத பெரிய பெரிய கவிஞர்களால் பாராட்ட முடியாத பெருமாளை 10 பாசுரத்தை தோல் முதல் திருவடியிலிருந்து திருமுடி வரைக்கும் 10 பாசுரத்தை அமலநாதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விண்மலன் வேதிவானவன் நீள்மதமன் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதங்கள் வந்து என் கண்ணில் உள்ள உட்கின்ற பாதத்தில் ஆரம்பித்து கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாய் என் என்னுள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றனை காணாவேன்னு திருவடியிலேருந்து திருமுடி வரைக்கும் 10 பாசுரங்கள் அளந்து பாடிட்டார். வேதங்களெல்லாம் ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்களில் பாட முடியாத பெருமாளை 10. அதனால தான் இன்றைக்கி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அமலநாதிபிரான் சொல்லாமல் பெருமாளை சேவிக்கக்கூடாது. ஆச்சாரியனை பாராயணம்னா கண்ணினும் சிறுத்தாமல் சொல்லாமல் பாசுரம் நிறைவேறாது. எந்த பாசுரம்னாலும் சொல்லுங்க, சொல்லாமல் இருங்கோ. பெருமாளுக்கு வந்து பெருமாள் வந்து திருவீதி புறப்பாடு வரும்போது அமலநாதிபிரான் இதுலேயே கர்ப்ப கிரகத்திலே சொல்லுவாள் பெருமாளுக்கு. ஏன்னா அமலன் அனுபவிச்சவர் அவர். ஆனால் அவர் அந்தணர் கிடையாது, பஞ்சமர். அதே மாதிரி ஆச்சாரியனுடைய நிஷ்டையை பற்றி சொல்லும்போது மதுரகவி ஆழ்வார் பிராமணன், நம்ம ஆழ்வார் வேற ஒரு ஜாதி. நம்ம ஆழ்வார் தான் எனக்கு ஆச்சாரியன்னு ஏற்றுண்டார். ராமானுஜர் திருக்கட்சி நம்பிகளை ஏற்றுண்டார். எனக்கு அவருடைய சாப்பிட்ட மிச்சத்தை சாப்பிடணும்னு தவிச்சார். அவர் வைசியர். ராமானுஜரை விட வயது கூடின கூறத்தாழ்வான் ராமானுஜரை ஆச்சாரியனாக ஏற்றுண்டார். ராமானுஜரோட 10 வயசு கூட. ஏக கிரந்தின்னு பேர் அவருக்கு. ஒவ்வொருத்தருடைய பெருமை. ஒரு ஆயிரக்கணக்கான பாசுரங்களை ஒரு புஸ்தகத்தை அப்படி பார்த்தாருன்னா மனப்பாடம் ஆயிடுமா. அப்போ இதெல்லாம் நம்ம கண் முன்னால் பார்த்த வரலாறு. நம்ம முன்னால் வாழ்ந்துருக்கிறவர்கள் 500-1000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவர். ஏக கிரந்தின்னு பேர் கூறத்தாழ்வான். கோடிக்கணக்கான சொத்துக்களை இழந்து விட்டு வேண்டாம் உதறி தள்ளிவிட்டு உலகத்தை அந்த கூரம்ங்கிற ஊருக்கு போய் பார்த்தோன்னா தெரியும், அவ்வளோ பெரிய ஊர். அந்த ஊர் பூரா அவருக்கு சொந்தம். அத்தனை நிலத்தையும் ஒரே நாளில் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டார். அத்தனை இழந்து கட்டின வேஸ்டியோடு வந்து ராமானுஜத்தை சரணாகதி அடைஞ்சு கடைசி வரைக்கும் இருந்து. அதில் இன்னொரு காட்சி நல்லா அனுபவிக்க வேண்டிய காட்சி. இந்த வடுக நம்பியை பற்றி சொல்லிவிட்டு அடுத்தாப்புல கூறத்தாழ்வான சொல்லி நிறைவு பண்ணுறேன். பெருமாள் வாசலில் வரார். அடியார்கள் கோஷ்டியெல்லாம் எல்லாரும் பெருமாள் வராருன்னு உடனே எல்லாரும் எதிர்த்து கிடுக்கிடுன்னு போகிறா. போங்க பெருமாள் சேவிக்கங்கிறார் ராமானுஜர். வடுக நம்பி பெருமாளுக்கு இவருக்கு பால் காய்ச்சின்னு இருக்கார். வடுக நம்பி சொன்னார், வடுகா வாசலில் பெருமாள் வரார், போய் சேவிக்க போகிறார். நீர் உங்கள் பெருமாளை சேவிக்கும். ராமானுஜர்கிட்ட வடுக நம்பி சொன்னார், நீர் உங்கள் பெருமாளை சேவிக்க போனேன்னா என் பெருமாளுக்கு நான் என்ன பண்ணுறது? நான் ஒரு பால் காய்ச்சிட்டு இருக்கேன், எனக்கு என் பெருமாள் தான் முக்கியம்னு போகவே இல்லையா.
இன்னொரு கட்டத்தில் வரும்போது மேலே அனந்தாழ்வான் வந்து பூ பறிக்க போவார். அவர் கையில் பாம்பு கொத்திடும். அதோட பூவை பறிச்சுட்டு போய் பெருமாளை கொடுப்பார். பெருமாள் கேட்பார், என்ன கையில் ஏதோ விஷம் தீண்டிருக்கேன்னு. அப்போ சொன்னாராம், எனக்கு பலம் இருந்தால் நான் உனக்கு நான் கைங்கரியம் பண்ணணும்னு பலம் இருந்ததுன்னா நான் உயிரோடு இருக்கேன். கைங்கரியம் பண்ணக்கூடாதுன்னு பாம்புனுடைய விஷம் பவர் இருந்ததுன்னா அங்கே வந்து கைங்கரியம் பண்ணுவேன். அப்போ ஒரு மரணத்தை கூட எவ்வளோ சுலபமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்கள் இருந்திருக்காங்கங்கிறது நம்ம வாழ்க்கையில் கண்டிருக்கோம். அதனால காலனை பற்றி பயப்பட வேண்டாம். பாரதி சொல்லுவான், காலா வா நான் உன்னை காலால் உதைப்பேன்பான். எப்படி வந்தது? எவன்னா பயம்தான் வரும். வா உன்னை காலால் உதைப்பேன் ஏன்னு சொன்னான்னா அந்த மனசு தைரியம் பயம் இல்லாமல் போயிடுது. அது எது கொடுக்கறதுனா இந்த சம்பவங்களும் நம்முடைய புராணங்களும் இதுவும் கொடுக்க. நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துருக்காங்க. நாம் கட்டிக்காரனே கிடையாது. நம்ம முன்னோர்கள் கட்டிக்காரன் வச்சுட்டு போன சொத்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் யாரோ ஒருத்தர் விட்டுட்டு போன பர்ஸு பணத்தை எடுத்தோட நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறதா இல்லை, எவ்வளோ ரூபா நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம கோடிக்கணக்கான சொத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியல. அதனால் நம்ம கஷ்டப்படுறோம். அது தெரிஞ்சுட்டோன்னா நம்ம வாழ்க்கை போகிற கஷ்டம் கிடையாது. அப்படி வடுக நம்பிட்டு அப்படி சொன்னார். வடுக நம்பி வந்து வடுக நம்பிகளுடைய கதையை பார்க்கும்போது பல நேரங்களில் ஒரு தடவை பிரசாதம் கொடுக்குறார். பிரசாதத்தை பெருமாளுடைய ராமானுஜருடைய திருவடியை எடுத்துகிட்டு போகிறார். பெருமாளுடைய சாலிகிராமத்தையும் திருவடியும் ஒன்றா வச்சு கொண்டு போகிறார். அப்போ கேட்குறார் ராமானுஜர், என்னப்பா இப்படி அபசாரம் பண்ணுற? ஏன் திருவடி எடுத்துகிட்டு ஒரு கையில் திருவடி எடுத்துக்கிறேன், ஒரு கையில் நான் பூஜை பண்ணுற சாலிகிராமத்தை எடுத்துக்கிறேன். உமக்கு தான் சுவாமி, உங்கள் சுவாமி விசேஷம், எனக்கு நீர் தான் விசேஷம், உனக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த பெருமாள் நான். அதாவது இது ராமானுஜரை ஒசத்துறதில்ல, பெருமாளை தாழ்த்துறதும் இல்லை. என்ன கேட்கணும், அந்த ஆச்சாரியனுடைய பக்திங்கிறது பெருமாளை விட ஆச்சாரியன் உயர்ந்தவர். அது எப்படின்னு கேட்டால் நம்ம மனோபாவத்தை பொறுத்தது. ஒருத்தனை உயர்வான நினைக்கிறதோ தாழ்வான நினைக்கிறதோ ஒன்றும் பெரிய விசேஷம் இல்லை. அவர் எத்தனை 1000 வருஷம் கழிச்சியே ராமானுஜர் காலம் அடைஞ்சு அதுக்கப்புறம் முடிஞ்சிருத்து கிடைக்கிறது. ஒரு நாள் கூரத்தாழ்வான் போய் சேவிக்கிறார். பெருமாள் வந்து அவர்கிட்ட கேட்குறார், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு. இவருக்கு வாழ்க்கை வெறுத்து போயிடுத்து. இந்த உன்னுடைய திருவடியை அனுபவிக்க முடியாமல் இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை நான் விடுதலை கொடுக்கலான்னு நினைக்கிறேன், நீங்கள் எனக்கு பரமபதம் வேணும் அப்படிங்கிறார். அப்போ சொல்கிறார், நீ ஏற்கனவே நாளூரான்ட்டே உன்னுடைய கண் போவதற்கு காரணமான நாளூரானுக்கும் அந்த சோழனுக்குமே மோசம் வேணும்னு கேட்டவன் உனக்கு மோசம் தராமல் இருப்பேனா? உனக்கு தந்தேன், உனக்கு மாத்திரம் இல்லை உன்னை சேர்ந்தவனுக்கெல்லாம் தந்தேன்னார். அதுதான் திருவரங்க தமுதனார் சொல்லும்போது சொல்லுவார், மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பாம் குழியை கடத்தும் கூரத்தாழ்வான் சரண் கூடியபின் பழியை கடத்தும் ராமானுசன் புகழ் பாடியல்லால் வழியை கடத்தல் எனக்கு இனியாதும் வருத்தம் அன்றே. இப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நமக்கு வழி கடுமையான வழின்னு வேதங்கள் சொல்லுறது ரொம்ப கஷ்டம். உரஜா நதியை கடக்கணும், அதை கடக்கணும், நம்ம பாவங்கள்லாம் தடுக்கும். இதெல்லாம் மீறி போகும்போது அங்கே வாசலில் கிங்கரர்கள் இருப்பார்கள். நீ செஞ்ச பாவ புண்ணியத்தை கணக்கு பார்த்து உனக்கு கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமான்னு முடிவு பண்ணி ஒரு பெரிய பட்டிமன்றம் நடத்தி தான் உன்னை உள்ள சேர்த்துக்குவா. இதை பற்றி ராமானுஜர் சொல்லும்போது ஒருத்தர் கேட்டான் எந்திருந்து, சுவாமி ஒரு சின்ன சந்தேகம், என்ன ராமாயணம் சொல்லும்போது சொன்னீங்க விபீஷணன் சரணாகதி வேணும். விபீஷணன் வந்து பெரிய ராஜா, விபீஷணன் ஆழ்வார், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆழ்வார்னா என்ன பேருன்னு கேட்டால் எல்லோரும் நம்ம ஆழ்வார்னா பெருமாளுடைய விஷயங்களில் ஆழங்கால் பட்டவர்கள் ஆழ்வார், பெருமாளை அனுபவித்தவர்கள் அர்த்தம். இன்னொன்று என்ன, சொந்த பந்தங்களை உதறிவிட்டு பெருமாளே சரணாகதின்னு வந்தவர்கள் ஆழ்வார். ராஜாவாக இருந்திருப்பான், பெரிய பணக்காரனாக இருந்திருப்பான், கோடீஸ்வரனாக இருந்திருப்பான், அதெல்லாம் எல்லாத்தையும் உதறிட்டு இதெல்லாம் தூசி பெருமாள் தான் நிலையான இன்பம்னு பெருமாள்கிட்ட ஐக்கியமானவர்களுக்கு பேர் ஆழ்வார். அதனால தான் சங்கு ஆழ்வார்மோ. சங்கு பிறந்த இடம் சமுத்திரம், சமுத்திரத்தை விட்டு பெருமாள் கையில் போய் உட்கார்ந்து கொடுத்து. சக்கரத்தை ஆழ்வார்னு பேர், சக்கரம் பிறந்த இடம் வேறு, பெருமாள்கிட்ட ஆயிடுத்து. விபீஷண ஆழ்வார்னு பேர், தன்னுடைய சகோதரனாகிய ராஜாங்க எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அவன் ராஜாங்க வேணும்னு கேட்கவே இல்லை. அவன் போய் கேட்டது, நான் தேவா நின் கடல் சேவிக்க வந்தேன் குகப்பெருமான். இளையாழ்வார்னு பேர் யாருக்கு? லக்ஷ்மண பெருமாளுக்கு இளையாழ்வார்னு பேர். ஏன்னா
தன்னுடைய அம்மா அப்பாவெல்லாம் எனக்கு பெருசு இல்லை, ராமன் சக்கரவர்த்தி திருமகனாக நீ தான் எனக்கு பெருசுன்னு எல்லா பந்தத்தையும் விட்டுட்டு அண்ணாவோட போனார். அப்போ யார் யாருக்கெல்லாம் ஆழ்வார் பட்டம் கிடையாது, பிரகலாத ஆழ்வார்னு பேர், பிரகலாதனுக்கு பேர் பிரகலாத ஆழ்வார். ஏன்னா அவனுடைய அப்பா மோசம்னு சொல்லி அப்பாவை உதறி தள்ளிட்டு தன்னுடைய கண்ணு முன்னாலேயே அவள் அப்பாவை வதம் பண்ணுறார் பெருமாள். அதை பார்த்துட்டு சோஸ்திரம் பண்ணுறார். பெருமாள் கட்டிட்டு அழறார் பிரகலாதனை. உலகத்தை அதிர்ஷ்டமான பிறவிப்பாணி. பிடிக்காத அப்பாவாக இருந்தால் கூட அப்பாவை ஒருத்தன் அடித்தான்னா ஒருத்தன் ஓடி வந்து தடுப்பான் பிள்ளை, எங்கள் அப்பாவை ஏன் அடிச்சேன்னு. ஆனால் ஓ முன்னாலே உங்கள் அப்பாவே குடலை கிழிச்சு நான் வதம் பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இப்படி நீ என்னை சோஸ்திரம் பண்ணுறியேன்னு கட்டிட்டு அழுதான் பெருமாள் பிரகலாதனை. அவ்வளோ உக்கிரமாக இருந்த பெருமாளை தனிக்க தாயார் போக முடியல. தாயார்கிட்ட சொல்கிறா எல்லாரும் நீங்கள் பெருமாளை சாந்தம் பண்ணுங்கன்னு. என்னால் முடியாது, நான் இவ்வளோ கோபத்தில் நான் பார்த்தது இல்லை, உக்கிரகமாக இருக்காருனால. அப்போ யாருக்காக வந்தாரோ அவனே போய் சொல்லுன்னு பிரகலாதனை போய் சொல்கிறான். பிரகலாதன் படி ஏறி போய் மடியில் உட்காந்து பிரகலாதனை கட்டிட்டு அழுதானா பெருமாள். இப்போ யார் தன்னுடைய சொந்த பந்தங்களை, தன்னுடைய சொத்துக்களை, சொந்த பந்தங்களை விட்டுட்டு பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணுறாரோ அவளை பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் கேட்கவே வேண்டாம். அதனால தான் கூரத்தாழ்வானுக்கு வனம் கொடுக்கும்போது உன்னை சேர்ந்தவர்களுக்கும் கொடுப்பேன் நான். இதை சொன்னோன்னா ராமானுஜருக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்பட்டுதான். தன்னுடைய மேல் அஸ்திரத்தை தூக்கி போட்டு பிடிச்சான். ஏன்னு கேட்டால் எனக்கு உள்ளூர ஒரு பயம் இருந்தது குரேசா. என்னுடைய ஆச்சாரியனுடைய வார்த்தையை மீறி நான் திருமந்திர உபதேசத்தை ஜனங்களுக்கு சொல்லிட்டேன். சொன்னால் உனக்கு நரகம் வரும்னு. எத்தனையோ இது பண்ணாலும் எனக்கு நரகம் கிடைக்கும்னு உள்ளூர ஒரு ஆச்சாரியன். ஆனால் உன்னுடைய சம்பந்தம் ஏற்பட்டதுனால எனக்கு மோட்சம் கிடைக்கும்னு நீ எனக்கு எல்லாரும் ஆச்சாரியன் சிஷியர்களுக்கு மோட்சத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார், நீ எனக்கு மோட்சத்துக்கு வழி பண்ணிட்டேன். அதுதான் திருவள்ளுவர் தமிழ் சொல்லுவார், மொழியை கடக்கும் பெரும்புகளால். அதனால் ஏக கிரந்தியா அவர் எல்லா மொழியினுடைய இதெல்லாம் கடந்த வரான். எதை பார்த்தாலும் ஒரு தடவை பார்த்தாருன்னா அவருக்கு மனப்பாடம் ஆகிடுமா. மொழியை கடக்கும் பெரும்புகளான் வஞ்ச முக்குறும்பாம் குழியை. நமக்கு 3 குழி இருக்குது. முக்குறும்பம் என்ன? வித்யா கர்வம், ஐஸ்வர்ய கர்வம், குலகர்வம். இது 3 யாருக்கும் பிறக்கும்போதே வந்துடும். ஒவ்வொன்றுக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எந்தெந்த கர்வம் எப்போ நமக்கு போகும்னு. அப்போ அது 3 கர்வத்தையும் கடக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டுன்னு கேட்டால் கூரத்தாழ்வானுடைய பேரை சொன்னால் உண்டான். மொழியை கடக்கும் பெரும்புகளான் வஞ்ச முக்குறும்பாம் குழியை கடத்தும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின். கூரத்தாழ்வான சரணாகதி பண்ணியாச்சுன்னா இந்த முக்குறும்பையும் அறுத்து நமக்கு நல்ல மோட்சத்துக்கு வழியை காட்டிடுவான். என்ன பெருமாள் சொன்னது, நான் உன்னுடைய பேரை சொல்கிறவனுக்கெல்லாம் மோட்சம் உண்டுன்னார். இன்றைக்கி நமக்கு மோட்சம் உண்டு, சொன்ன வாழ்க்கும் கேட்ட வாழ்க்கும். ஏன் உண்டுன்னு கேட்டால் கூரத்தாழ்வானுங்கிற பேரை சொல்லிட்டாவே மோட்சம் உண்டான். அவர் பேரை சொன்னாவே காரியம் நடக்கும்னு சொல்கிறாங்களே. அந்த ஆஃபீஸுக்கு போங்க, நீங்கள் அவர் பேரை சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லா மரியாதையும் நடக்கும்பான். அப்புறம் பழியை கடத்தும் நம் ராமானுசன் புகழ் பாடி எல்லால். பின்னால் நம்முடைய நாம செஞ்ச பழியை, நம்முடைய பாவங்களை எல்லாம் கடத்தும் ராமானுசன் புகழ் பாடி எல்லால் வழியை கடத்தல் எனக்கு இனியாதும் பார்த்தம் என்று அப்படின்னு சொல்லி அந்த குரு பரம்பரையுடைய இதை சொன்னதை சொல்லி, அப்போ கோயில் அண்ணாருங்கிற இதை ஆண்டாள் நாச்சியாருக்கு அண்ணனாக எப்படி ஆனாருங்கிற கதையை இன்றைய பார்த்தோம். இனிமேல் கூரத்தாழ்வானுக்கு மோட்சம் கிடைச்சிருத்து திரும்ப வந்த உடனே சொல்கிறார், குரேசா மோட்சம் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு முன்னால் நீ மோட்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறீ அப்படின்னாரு. இப்போ சொன்னார், சுவாமி நான் மோட்சத்துக்கு போனால் தான் நல்லது. நீங்கள் முன்னால் போயிட்டேன்னா நான் பின்னால் அங்கே வந்தேன்னா என்ன வரவேற்க? அழகாக சொல்லுவார், சூழ்விசம் பனிமுகில் தூரியம் முளைக்கிற ஆழ்கடல் அரைதிரை கையெடுத்தாடின ஏழ் பொழிலும் வளமேந்திய வெண்ணப்பன் வாழ்வுகள் நாரணன் தமரை கண்டு வந்தேன். அங்கே என்னென்னா வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்த மீள் பேரின்பத்து அடியரோடு இருந்தமே கொந்தளர் பொழில் சூழ் குறுகூர் சடகோபன் சொல் சந்தங்களாயிரத்து இவை எல்லார் முனிவரே. இங்கே நமக்கு முன்னால் போனவாள்லாம் நம்ம வர்றவாள் எதிர்பார்த்து காத்திருப்பானாம். நீ பூமிக்கு போன காரியத்தை முடிச்சிட்டா வா, நம்ம கூட்டத்தில் சேர்ந்துக்கோ, பெருமாளை பற்றி நம்ம அனுபவிக்கலான்னு கூட்டாலாம். இந்த அனுபவம் எனக்கு வேண்டாம். ஆஞ்சநேயர் கேட்டானா, நீங்கள் மோட்சத்துக்கு வாங்கணும், அங்கே என்ன இருக்கணும்? அங்கே எல்லாம் சந்தோஷமாக எல்லோரும் பெருமாளை பற்றி ராமனை பற்றி பேசுவேலா பேச மாட்டேன். அப்போ எனக்கு அந்த இது வேண்டாம், நான் இங்கே ராமன் இருக்கிற இடத்துல இருக்கேன்னு சொல்லி கீழே இருந்துட்டாரு. இன்றைக்கி வரைக்கும் அவர் போகலை. அப்போ ஆணாகப்பட்ட சொர்க்கத்தையே வேண்டான்னு வெறுத்து தள்ளிட்டு ராமநாமன் தான் சொர்க்கம்னு இருந்தவர் ஆஞ்சநேயர். அதனால தான் அவருடைய பேரை சொல்கிறதுனால தான் நமக்கு இந்த பாக்கியமெல்லாம் கிடைக்கிறது. அப்படி அந்த அனுபவங்களை நாம் இன்னும் நிறைய, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுவரை
நாம் இது நம்ம தமிழில் தெரிஞ்ச நம்ம இது சொன்னோம். இன்னும் வடமொழியில் நிறைய இருக்குது. வடநாட்டில் ஏற்பட்ட இது மகாபக்த விஜயம்னு பேர். அங்கே ஒவ்வொருத்தாலும் எப்படி இருந்தார்கள் அதெல்லாம் பின்னால் அனுபவிப்போம் என்பதை கூறி, மற்ற குரு பரம்பரையில் கூரேசனுக்கு மோட்சம் கிடைச்ச உடனே சொன்னார், அந்த இடத்துல நீங்கள் முன்னால் போய் இருந்து என்ன வரவேற்கக்கூடாது, அதனால் நான் முன்னால் போய் இருந்து நீங்கள் வரும்போது உங்களை வரவேற்கக்கூடிய பாக்கியம் எனக்கு வேணுங்கிறதுக்காக நான் அந்த ஒரு சம்பிரதாயத்துக்காக அப்போ ராமானுஜர் கட்டின்னு அழுதானான். எந்த வகையான ஃபார்மாலிட்டிஸ் சம்பிரதாயங்களுக்கு இடமில்லாத இடம். ஏன்னா அங்கே வயதானவா பெரியவாங்கிற கிடையாது சொர்க்கத்தில். அந்த இடத்துலையே நீ எனக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினச்சி அவரை மகிழ்ந்து அவரை அழைத்து கொண்டாருங்கிற நிலையை சொல்லி இந்த வாரத்தை நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய ஜெய ராமராம். வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களை வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.